ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் எம்எம்கே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 50 சம் வீடியோன்னு 5 பார்ட் போட்டிருந்தோம். அதோட கண்டினியூஷன் 6வது பார்ட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஃபைன் த ஹச்சிஎஃப் என்னென்னு கேட்டிருக்காங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 2/15, 4/15, 6/15 இப்படி கொடுத்துட்டாங்கனாலே ஒன்றும் பண்ண தேவையில்லை. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கேட்டிருக்காங்களா. இப்போ நியூமரேட்டருக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சா நமக்கு வேலை முடிஞ்சுங்க. ஓகேங்களா? அப்போது நமக்கு 2, 4, 6க்கு ஹச்சிஎஃப் என்ன வரும், 3 நம்பருமே 2ஆல் சிம்பிளிஃபை ஆகும். ஸோ 2ஆல் போட்டோம்னா O 2 E 2 4 மூவி 2 6. இதுக்கு மேலே 3 நம்பரையும் 1, 2, 3 3 நம்பரையும் காமனாக வகுக்கிறது 1 மட்டும்தான். அப்போ நமக்கு நியூமரேட்டரோட ஹச்சிஎஃப் என்ன, 2. ஓகேங்களா? ஹச்சிஎஃப் வந்து 2 அப்படின்ற எந்த ஆப்ஷனில் முடியுதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் சியில் தான் முடியுது. அப்போ 2/15ங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? நியூமரேட்டரில் 2ன்னு முடியுது, ஒரே ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து 2/15. ஓகே, நம்ம டினாமினேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சும் காட்டிடலாம். நமக்கு டினாமினேட்டரில் என்ன கொடுத்துருக்காங்க, 15, 5, 15 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. 3 நம்பரையும் நம்ம எதால் சிம்பிளை பண்ணலாம், 5ஆல் போடலாங்களா. 5ஆல் போடும்போது 3 15, 4 5, 3 15 எல்லாமே 1 1 வர்ற வரைக்கும் சிம்பிளை பண்ணால் அதை எல்சிஎம்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். 3ஆல் போட்டோம்னா 1 3 3, 1 3 3, 1 3 3. பாருங்கள், 3மே 1 1 வர்ற வரைக்கும் சிம்பிளை பண்ணோம்னா அதுதான் எல்சிஎம்மாக இருக்கும். அது லோயஸ்ட் காமன் ஃபேக்டர் இருக்கும். லெஃப்ட் சைடில் இருக்கிற 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் அதை நம்மளோட எல்சிஎம். 5 × 3 15. அப்போது நமக்கு நியூமரேட்டரோட ஹச்சிஎஃப் என்ன கிடச்சி, 2ன்னு கிடச்சிச்சு. டினாமினேட்டரோட எல்சிஎம் வந்து 15ன்னு கிடச்சி. நமக்கு 2ஐயும் சேர்த்தா அதான் கொடுக்கப்பட்ட ஃப்ராக்ஷனோட ஹச்சிஎஃபாக இருக்கும். ஓகேங்களா? பின்னத்தோட ஹச்சிஎஃப் வந்து 2/15. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 27 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12. ஓகேங்களா? நமக்கு ஆப்ஷனில் பாருங்கள், √39 இருக்குது, 5√6 இருக்குது, 5√3 இருக்குது. ஓகேங்களா? நம்ம 29 √27 அதாவது 29 சொல்லிட்டு √27 எப்படி பிரிக்கலாம், 9 × 3ன்னு பிரிக்கலாங்களா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 × 3ன்னு பிரிக்கலாங்களா. 9 × 3 எப்படி எழுதலாம், நம்ம 9 வந்து ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா 3√3ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? அதே மாதிரி √12 எப்படி எழுதலாம், 4 × √3ன்னு எழுதலாங்களா. 4√3 × 4√3 அப்படின்னு எழுதலாங்களா. மொத்தமாகவே ரூட்டில் எழுதலாம். 4 × 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 × 3ன்னு எழுதலாங்களா. ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்க 4 வந்து வெளியே எடுத்தால் நமக்கு என்ன வரும், 2 அப்படின்ற வருங்களா. √3 அப்படியே இருக்கும். √3 ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு 3√3 2√3ன்னு கிடச்சிருக்கு. ஆட் பண்ணால் 5√3. ஓகேங்களா? ரூட்டில் சேம் நம்பர் இருக்கணும். ரூட்டில் சேம் நம்பர் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 3√3 + 2√3 5√3. 5√3 2ன்னு போட்டிருக்கேன். 5√3ங்கிறது இந்த கொஷினோட ஆன்சர். புரியுதுங்களா? நமக்கு வந்து √27 வேல்யூ வந்து நம்ம √9 × 3ன்னு பிரித்தோம். √9 வந்து ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 3√3ன்னு வந்துச்சு நமக்கு. அப்போ √27 வேல்யூ. √12 வேல்யூ நம்ம அதே மாதிரி எப்படி கண்டுபிடிச்சோம், 2√3ன்னு கண்டுபிடிச்சோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 5ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து லெட்டர் சீரீஸ்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்க, ஏங்கிறது 1, பிங்கிறது 2, அப் டு இசட் வரைக்கும் 26. இதுக்கான ஷார்ட்கட் வேணும்னா நம்ம மேக்ஸ் வித் எம்எம்கே யூடியூப் சேனலில் பாருங்கள். நம்ம அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். லெட்டர் சீரீஸ் கோடிங் டிகோடிங்கில் வந்து இந்த ஆல்ஃபபெட்ஸ்க்கான ஷார்ட்கட் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் தெளிவாக புரியும். ஓகேங்களா? கொடுத்துட்டு ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன சீரீஸ் கொடுத்துருக்காங்க, FJ, 25, 16, NSன்னு கொடுத்துருக்காங்க. ஒரே சீரீஸு. அதுக்கப்புறம் LEZ, 25, 196, SXன்னு கொடுத்துட்டு NQ, ஆல்ஃபா, பீட்டா, WYயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒன்றுமே பண்ண தேவையில்லை. Fஓட பிளேஸ் வேல்யூ என்ன, Fஓட பிளேஸ் வேல்யூ 6, Jவோட பிளேஸ் வேல்யூ 10. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும், 4ன்னு வருங்களா. -4ன்னு வரும். இதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 16 கிடைக்கும். அது என்ன மாற்றிருக்காங்க, ஆல்டர்னேட்டிவ் பொசிஷனில் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ எஃப்ங்கிறது 6, ஜேங்கிறது 10. ரெண்டுதோட பிளேஸ் வேல்யூ மைனஸ் பண்ணால் நமக்கு -4ன்னு கிடைக்குது. அதை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 16. அது தேர்ட் பொசிஷன், அதாவது ஆல்டர்னேட் பொசிஷனில் போட்டிருக்காங்க. இதே மாதிரி NSக்கு போடுவாங்களா. என்னோட பிளேஸ் வேல்யூ வந்து 14,
எஸ்ஸோட ப்ளேஸ் வேல்யூ 19. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் பண்ணால் -5ன்னு வரும். அதை ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 25ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? என்எஸ்ஸை ஸ்கொயர் ஆல்ஃபா என்எஸோட பொசிஷன் வேல்யூ மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 25ன்னு கிடைக்குது. அது பாருங்கள் இங்கே போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதே லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம என்கியூவையும் டபிள்யூஐயும் யூஸ் பண்ணி ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாங்களா? நம்ம என்கியூஐ யூஸ் பண்ணால் நமக்கு பீட்டாவோட வேல்யூ கிடைக்கும். என்னோட வேல்யூ என்ன? 14. கியூவோட வேல்யூ வந்து 17. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணணும். மைனஸ் பண்ணால் என்ன வரும்? -3ன்னு வரும். -3யை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 9. அப்போ பீட்டாவோட வேல்யூ வந்து 9. பீட்டாவோட வேல்யூ 9. பீட்டாங்கிறது செகண்ட் வேல்யூ. ஸோ 9 இருக்கிற ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ மட்டும்தான் 9 செகண்ட் வந்திருக்கு பீட்டாவோட வேல்யூ. அதே மாதிரி ஆல்ஃபாவோட வேல்யூ பார்த்தோம்ங்களா? ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து லாஸ்ட்டு லெட்டரை வச்சு வரும். ஓகேங்களா? டபிள்யூவோட ப்ளேஸ் வேல்யூ 23 மைனஸ் ஒய்யோட ப்ளேஸ் வேல்யூ 25. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணும். 23லேருந்து 25 மைனஸ் பண்ணால் நமக்கு -2ன்னு கிடைக்கும். -2 ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 4ன்னு கிடைக்கும். அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 4, பீட்டாவோட வேல்யூ 9. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 9,4ம் இருக்குது, 4,9ம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இது யூஸ் பண்ணோம்னா பீட்டா கண்டுபிடிக்கலாம், லாஸ்ட் இது யூஸ் பண்ணோம்னா ஆல்ஃபா கண்டுபிடிக்கலாம். ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துருக்காங்க, மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? நமக்கு ஆன்சர் வந்து 4,9. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராபபிலிட்டியிலேருந்து நிகழ்தகவுலேருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு சீட் கட் இருக்குது. அந்த சீட்டு கல்லேருந்து ஒரு ராஜா அல்லது ஒரு ராணி அல்லது ஒரு படைவீரன், அதாவது ஜாக் எடுக்கிறதுக்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு மொத்தம் வந்து 52 சீட் இருக்கும். கரெக்டுங்களா? அதில் எத்தனை ராஜா இருக்கும்? டைமண்டில் ஒரு ராஜா இருக்கும், ஹார்டினில் ஒரு ராஜா இருக்கும், ஸ்பேடு, கிளவர், மூணுத்துலேயும் ஒவ்வொரு ராஜா இருக்கும். கரெக்டுங்களா? மூணுத்துலேயும் ஒவ்வொரு ராஜா இருக்கும். அப்போ மொத்தமாக எத்தனை ராஜா இருக்காங்க? 4 ராஜாலேருந்து ஒரு ராஜாவை எடுக்கிறோம். அப்போ மொத்தம் 52 சீட் இருக்குது. அப்போ ராஜா சீட்டு மட்டும் 4 இருக்குது, அதிலேருந்து ஒரு சீட் எடுக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி ராணி சீட்டு 4 தானே இருக்கும். அதே மாதிரி ராணி சீட்டு 4 தான் இருக்கும், மொத்தம் 52 கார்டில். கரெக்டுங்களா? அதே மாதிரி நமக்கு ஜாக்கும் கார்டு வந்தும் 4 சீட் இருக்கும். 4 சீட்டு 52 சீட்லேருந்து 4 எடுக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு மூணுமே டிஃப்ரெண்ட் கார்டு. அதனால நம்ம ஃபார்முலான்னு யூஸ் பண்ணவே தேவையில்லை, டைரெக்டாக ஆட் பண்ணி சிம்ப்ளை பண்ணோம்னாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். நமக்கு டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணியிருக்கலாங்களா? டினாமினேட்டர் வந்து 52, நியூமரேட்டர் ஆட் பண்ணால் 3 × 4 12. ஏன்னா 3 டைம்ஸ் 4ஆல் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் டைரெக்டாகவே போட்டுறேன். 3 × 4 12. நான் இதை எதால் அடிக்கிறேன்னு பார்த்துக்கிங்கன்னா, நான் வந்து 4ஆல் அடிக்கிறேன். 3 × 4 12. 52 அடிக்கும்போது ஒரு நாள் 4, மீதி 1, 3 12. அப்போ நமக்கு நிகழ்தகவு என்ன? 3/13ங்கிறதான் ப்ராபபிலிட்டியாக இருக்குது. புரியுதுங்களா? நமக்கு மொத்த சீட்டு கட்டில் வந்து 4 ராஜா, 4 ராணி, 4 படைவீரன், அதாவது ஜாக் இருப்பாங்க. இப்போ மொத்தம் 12. கரெக்டுங்களா? மொத்தம் 12. அவங்க கொடுத்துருக்குற ராஜா, ராணி, படைவீரன் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 12 சீட்டு கிடைக்கும். எவ்வளோ சீட்டில் இருந்து எடுக்கிறோம்? 52 சீட்டில் இருந்து எடுக்கிறோம். 52 சீட்டில் இருக்கவங்களா? இதை சிம்பிளை பண்ணால் அதுதான் நிகழ்தகவு. 13 4 52, 3 × 4 12. ஓகேங்களா? 3/13ங்கிறது நிகழ்தகவாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் வந்து HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. என்ன 3 நம்பர் கொடுத்துருக்காங்க? 396, 504, 636. இந்த 3 நம்பருக்கான HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்பயும் போல் நமக்கு தெரிஞ்சதான் எல் டிவிஷன் தான். 396, 504, 636, 636. யூனிட் டிஜிட்லாம் பாருங்கள், 6, 2, 4, 6 இருக்குது. ஸோ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம்? 2ஆல் டிவைட் பண்ணிடலாம். 2ஆல் டிவைட் பண்ணலாங்களா? 2 மீதி 1 ஆகும். 19 ஆச்சுன்னா 9 2 18, 19 இருக்குது, அதனால் 1 கடன் வாங்கிடலாம். 16 ஆகும். 8 2 16. 198 2 × 2 396. அதே மாதிரி 2 2 4, I 2 10, I 2 4. 252 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 504ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 318 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 636ன்னு கிடைக்கும். இங்கேயும் பாருங்கள், யூனிட் டிஜிட்லாம் பாருங்கள், 8 2 8ன்னு இருக்குது. ஸோ சிம்பிளாக நான் வந்து 2ஆலே சிம்பிளை பண்ணுறேன். 2ஆல் போடும்போது 9 2 18, 9 2 18 ஆகும். 2 2 I 2 4,
மீதி 1 6 12 126 252 ஆகும். ஓ 2 மீதி 1ன்னு கிடைவாங்கன்னா 11 ஆகும். 5 10 மீதி 1 9 18 ஓகேங்களா. 9 18 ஆகும். இங்கே பாருங்கள் யூனிட் டிஜிட் 9 6 9ன்னு இருக்குது. நான் சிம்பிளாக என்ன பண்ணுறேன் 3ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். எல்லாமே யூனிட் டிஜிட் வந்து 9 6 இருக்கனால 3ஆல் சிம்பிளை பண்ணுறேன். 3ஆல் போடும்போது 33 × 3 99, 42 × 3 42 × 3 126, 53 × 3 159 ஓகேங்களா. இப்போ பாருங்கள் 33 42 53 இந்த 3 நம்பரையும் காமனாக வகுக்கிறது வந்து 1 மட்டும்தான் காமனாக வகுப்படும். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணால் அதுதான் நமக்கு வந்து ஹச்சிசிஎஃபாக இருக்கும். 2 × 2 4 4 × 3 12 12ங்கிறது தான் இந்த கொஷினோட ஹச்சிசிஎஃப் ஓகேங்களா. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 12ன்னு கிடச்சிருக்கு ஓகேங்களா. எவ்வளோ கிடச்சிருக்கு 12ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க 65 117 ஆகியோட அதோட ஹச்சிசிஎஃப் வந்து 65 m - 17 கொடுத்துட்டு எம்மோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க கரெக்டுங்களா. இஃப் த ஹச்சிசிஎஃப் ஆஃப் 65 and 117 இஸ் expressible in the form of 65m - 117, then find the value of m ஓகேங்களா. அப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க 65க்கும் 17க்கும் ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சோம்னா அந்த ஹச்சிசிஎஃப்ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 65m - 117க்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. 65க்கும் 117க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா. எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம் 13ஆல் போட்டோம்னா 5 13 65 ஓகேங்களா. 5 13 65 அதே மாதிரி 9 13 117. அப்போ 5 9 வந்து சிம்பிளிஃபை ஆகிறது 1ஆல் மட்டும்தான் சிம்பிளிஃபை ஆகும். ஸோ நமக்கு ஹச்சிஎஃப் என்ன 13 கரெக்டுங்களா. 13 நமக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க 65m - 117ங்கிறது எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க 2 நம்பரோட ஹச்சிசிஎஃப்க்கு சொல்லியிருக்காங்க. 65 117ஓட ஹச்சிசிஎஃப் மீப்போவாக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எவ்வளோ ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சோம் 13 கண்டுபிடிச்சோம் கரெக்டுங்களா. இங்கிட்ட இருக்க 117 ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது என்ன ஆகும் ப்ளஸில் போங்களா. இப்போ 65m ஈக்குவல் டு 13 + 117 ஓகேங்களா. இதை ஆட் பண்ண என்ன வரும் 7 3 10 0 1 கடன் கொடுத்துடலாங்களா 1 1 2 3 அப்போ 3 ஆயிரும். இங்கே 1 மட்டும் இருக்குது. தேர்ட் டிஜிட் வந்து 100. அப்போ 117யும் 13 ஆட் பண்ணும்போது நமக்கு 130 கிடைக்குது. 65m கரெக்டுங்களா. அப்போ 65ஆல் அடிச்சிடலாங்களா. 1 65 65 2 65 130 எம்மோட வேல்யூ என்ன 2 ஓகேங்களா. புரிஞ்சுங்களா. 2 நம்பரை கொடுத்துட்டு அதோட ஹச்சிஎஃப்ங்கிறது எப்படி எழுதியிருக்காங்க ஹச்சிஎஃப்ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 65m - 117க்கு ஈக்குவலாக இருக்கிறப்போ எம்மோட வேல்யூ என்னன்னு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஈஸியாக நம்ம ஃபைன் பண்ணிட்டோம் புரியுதுங்களா. ஈக்குவேட் பண்ணி ஃபைன் பண்ணிட்டோம் ஓகேங்களா. 65ஆல் அடிக்கும்போது 2 65 130ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்லேருந்து கொண்டு வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க 180 நீளமுள்ள ஒரு பாயை வந்து 15 பெண்கள் 12 நாளில் செஞ்சிடறாங்க. அதே 512 நீளமுள்ள ஒரு பாயை வந்து 32 பெண்கள் வந்து எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. A mat length of 180 meter is made by 15 women in 12 days. Then the time taken for 32 women to make a mat length of 512 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஒன்றுமே இல்லைங்க. நமக்கு இங்கே என்ன வேலை செஞ்சுருக்காங்க 180 மீட்டர் நீளமுள்ள பாயை வந்து தச்சுருக்காங்க. அதை கீழே போட்டுருங்க 180. அப்போது எத்தனை உமன் 15 உமன் வந்து 12 நாளில் வந்து 180 அதாவது ஒன்றும் இல்லை MD/H. எம்ங்கிறது என்ன நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ், டிங்கிறது நம்பர் ஆஃப் டேஸ், ஹச்னு போட்டோன்னா டபிள்யூங்கிறது என்னது நம்பர் ஆஃப் ஒர்க் ஓகேங்களா. எவ்வளோ வேலை செய்யப்பட்டது. இதுக்கு டேஸ் மட்டும் இல்லாமல் ஹவர்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா ஹச்னு எடுத்துக்கோங்க. இது நம்பர் ஆஃப் ஹவர்ஸ். நமக்கு இங்கே ஹவர்ஸ்க்கு வேலை இல்லை. ஸோ MD டிவைடட் பை W ஓகேங்களா. MD/W. MS டோனின்றவர் வந்து விக்கெட் கீப்பர் அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட் வச்சுக்கோங்க ஓகேங்களா. MS டோனின்றவர் வந்து விக்கெட் கீப்பராக இருந்திருக்காரு. MD/Wங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. இது கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க 512 மீட்டர் நீளமுள்ள அப்போ 512 மீட்டர் நீளமுள்ள பாயை தயாரிக்கிறாங்க. எத்தனை பேர் 32 பேர். எவ்வளவு நாளில் T டேஸில் தயாரிக்கிறாங்க ஓகேங்களா. D டேஸில் வந்து தயாரிக்கிறாங்கன்ட்டு போட்டிருக்காங்க. இதை சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்குங்க ஓகேங்களா.
அப்போது 512 மல்டிப்ளிகேஷனில் கொண்டு வந்துடலாங்களா? 512 இன்ட்டு 15 இன்ட்டு 12. இங்கே இருக்க 32 வந்து ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வரும். டிவைடட் பை 180 இன்ட்டு 32. ஓகேங்களா? 180 இன்ட்டு 32 அடிச்சிடலாங்களா? 16 32, 256 256 512. ஓகேங்களா? முன்னாங்கா 12 4 இன்ட்டு 4 16. ஓகேங்களா? 4 இன்ட்டு 4 16. 3 நாள் அடிக்கிறேன். 1 3 3 60 3 180. ஓகேங்களா? 60 3 180. 4 அடிக்கிறேன். 1 நாள் 4 அரணாங்க 24 4 16. அரணாங்க 24 4 இன்ட்டு 4 16. 15 அடிக்கிறேன். 15 அடிக்கிறேன். ஒரு 15 15 15 4 15 4 15 60. ஏதோ சிம்பிளை பண்ணுறதுல தப்பு போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். நான் வந்து 2 அடிக்கிறேன். 16 32, 256 512. ஓகேங்களா? 256 512. 16 அடிக்கிறேன். ஒரு 16 16 16 16 256. 16 16 256. ஓகேங்களா? நான் 6 அடிக்கிறேன். 26 12 36 36 180. 36 180. ஒரு 15 15 2 15 30. ஓரெண்டு 2 ஓரெண்டு 2. அப்போ நமக்கு எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்க? 512 மீட்டர் நீளமுள்ள பாயை வந்து 32 பெண்கள் தயாரிக்கிற எவ்வளோ நாள் ஆயிருக்கும்? 16 நாள் ஆயிருக்கும். இப்போ நமக்கு ஆன்சர் என்ன? 16 நாட்கள். 16 நாட்கள் 16 டேஸுங்கிறதா இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஓகேங்களா? 16 டேஸுங்கிறதா இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? A:B 2:3 சொல்லியிருக்காங்க. C:Dன்றது 4:7 கொடுத்துட்டு A:D என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இதில் வந்து என்ன கொடுக்காமல் இருக்காங்க? B:Cன்றது கொடுக்காமல் இருக்காங்க. ஸோ நம்ம அதை எடுத்துக்கணுமா? கண்டிப்பாக எடுத்துக்கணும். A:B C:D கரெக்டுங்களா? நமக்கு A:B எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2:3 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி C:D எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 4:7 கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? A:Dயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எம்டி பிளேஸில் என்ன சொல்லியிருக்கிறேன்? முன்னாடி இருக்க நம்பரோ அல்லது பின்னாடி இருக்க நம்பரையும் நம்ம போட்டணும்னு சொல்லியிருக்கேன். அப்போது 3 3ன்னு வரும். இங்கே 4 4ன்னு வரும். கரெக்டுங்களா? இப்போ என்ன பண்ணணும் சார்? ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அப்படியே வெர்டிக்கல் வைஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். 2 × 4 8 நமக்கு A:D தான் கேட்டிருக்காங்க. 3 × 7 21. அப்போ A வந்து 8, D வந்து 21. 8:21 என்னது? A:Dயோட வேல்யூ. புரிஞ்சுங்களா? A:Dயோட வேல்யூ வந்து 8:21. பேலன்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண வரும். 3 × 4 12, 3 × 4 12. A:B:C:Dயோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா 8:12 12:21 A:B:C:Dயோட வேல்யூ. நமக்கு A:D மட்டும்தான் கேட்டிருக்காங்க. 8:21. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன பார்த்துருக்காங்க? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 15 25 75ஓட எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வாங்க ஃபைன் பண்ணிடலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 15 25 75 மூணுமே யூனிட் டிஜிட் வந்து 5 5ன்னு கொடுத்துருக்கனால நான் டைரெக்டாக 5ஆல் அடிச்சிட்றேங்க. 5ஆல் போட்டால் 3 × 5 15, 5 × 5 25, 15 × 5 75. ஓகேங்களா? 15 × 5 75. நான் 3ஆல் சிம்ப்ளை பண்ணிடுறேன். 2 நம்பர் வந்து 3ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ 3ஆல் பண்ணுறேன். 1 3 3 5 அடி ஆகாது. 5 அப்படி இறங்கிடும். 5 3 15. இப்போ பாருங்கள், 2 நம்பர் 5ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது. 5ஆல் போட்டுறேன். 1 5 5 4 5 5. சிம்பிளாக 1 1 வர வரைக்கும் சிம்ப்ளை பண்ணிட்டேன். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணால் அதுதான் வந்து நமக்கு எல்சிஎம்மாக இருக்கும். 5 × 5 25, 25 × 3 75. 75ங்கிறது இந்த கொஷினோட எல்சிஎம். ஓகேங்களா? 5 × 5 25, 25 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 75ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த 3 நம்பரோட எல்சிஎம் என்ன? 75.
நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, 280 பேர் வந்து ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கிறாங்கன்னா அதே விமானத்தில் 1400 பேர் வந்து எத்தனை டைம் பயணம் செஞ்சுருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ஏர்க்ராஃப்ட் கேன் அகாமடேட் 280 பீப்புள்ஸ் இன் 2 trips, தென் த நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் 1400 பீப்புள் இஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு 2 ட்ரிப்புக்கு 280 பேரை ஏற்றிட்டு போயிருக்காங்கன்னா எத்தனை ட்ரிப்புன்னு தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கிறேன். எத்தனை ட்ரிப்புக்கு 1400 பேரை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. சிம்பிளாக பாக்ஸ் மெத்தட் தான். ஒன்று ரோ வைஸோ இல்லை காலம் வைஸோ சிம்ப்ளை பண்ணிக்கலாம். 2 0க்கு 2 0 சிம்ப்ளை பண்ணுறேன். கிராஸில் வந்து அடித்து கொடுக்கக்கூடாது. ஒன்று நேருக்கு நேர், ஓகேங்களா, இந்த நேரில் அடித்து கொடுக்கலாம், இல்லைனா இந்த நேரில் அடிச்சு கொடுக்கலாம், இல்லைனா இந்த நேரில் அடித்து கொடுக்கலாம், இல்லைனா இந்த நேரில் அடித்து கொடுக்கலாம். ஓகேங்களா, கிராஸில் இருந்தால் மல்டிப்ளை மட்டும்தான் பண்ணணும். நான் 14 அடிக்கிறேன். 2 14 28, 10 14, நமக்கு என்ன வரும், 140 வரும். இங்கே பாருங்கள், ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். நேருக்கு நேர் இருக்கனால ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 10. அப்போது 1400 பேர் எவ்வளோ டைம் வந்து பயணம் செஞ்சுருப்பாங்க, 10 டைம் வந்து பயணம் செஞ்சுருப்பாங்க. ஆன்சர் 10. ஓகேங்களா, ஆன்சர் வந்து 10. புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்கிறாங்க, தனி வட்டியிலேருந்து கொண்டு வந்திருக்கேன். ஒருவர் வந்து ஒரு தொகையை வந்து 6% தனி வட்டி வீதத்தில் 8 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கு விடுறாரு. அவரோட அமௌண்ட் எப்படி மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. தனி வட்டிங்கிறது அசலை விட 260 ரூபா கம்மியாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது வட்டி தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. பர்சன் லென்ட் a sum of money 6% per annum in 8 years. the simple interestங்கிறது 260 less than the sum of lent. அவர் எவ்வளோ காசு வந்து கொடுத்தாரோ அதை விட 260 ரூபா மட்டும் கம்மியாக தனி வட்டி கிடைக்கிது. ஃபைன் த சம் ஆஃப் லென்ட்டுன்னு என்னென்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அவர் கொடுத்த அமௌண்ட் என்னென்னு, பிரின்சிபல் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, நமக்கு தனி வட்டிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, தனி வட்டியானது அசலை விட 260 குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, எழுதிப்பலாங்களா. தனி வட்டிங்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, அசலுங்கிற பிரின்சிபல் எடுத்துக்கிறேன். எவ்வளோ குறைவுன்னு சொல்லியிருக்காங்க, 260 வந்து கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்குன்னு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணலாம், மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணலாங்களா. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது பிரின்சிபலை விட 260 கம்மி. ஓகேங்களா, அப்போ நம்ம பிரின்சிபலை என்னென்னு எடுத்துக்கலாம், பீன்னு எடுத்துக்கலாங்களா. அப்போது நம்ம ஒரு அமௌண்ட்டை வந்து 100% கொடுத்துருப்போம். 100%ங்கிறது பிரின்சிபலாக இருக்கும். கரெக்டுங்களா, 100%க்கு பிரின்சிபல்னால் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜுங்கிறது என்ன, சிம்பிளாக எண்ணையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணுறது. எண்ணையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 48%. 48%க்கு தான் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, P-16. கரெக்டுங்களா, P-260. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி சிம்ப்ளை பண்ணால் நமக்கு பிரின்சிபல் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன வரும், 48Pன்னு வருங்களா. இங்கே மல்டிப்ளை பண்ணால் 100P மைனஸ் 26000 சேர்த்திக்கணும். ஓகேங்களா, நமக்கு என்ன கிடைக்கும், 48P ஈக்குவல் டு 100 டைம்ஸ் ஆஃப் P மைனஸ் 26000 சேர்த்துக்கணும். ஓகேங்களா, அப்போது இங்கே பாருங்கள், இங்கிட்ட இருக்க ப்ளஸ் 48 அங்கிட்டு கொண்டு போகும்போது மைனஸ் 48 ஆகும். இங்கிட்ட இருக்க மைனஸ் 26000 வந்து இங்கிட்ட ஈக்குவலுக்கு வந்து வரும்போது பாசிட்டிவில் வரும். கரெக்டுங்களா, அப்போ 100P மைனஸ் 48P ஈக்குவல் டு 26000. நான் 100லேருந்து 48 போச்சுன்னா என்ன வரும், 100லேருந்து 48 போச்சுன்னா நமக்கு 52ன்னு வருங்களா. 52P ஈக்குவல் டு 26,000. கரெக்டுங்களா, 26,000 கிடைக்கும். 26ஆல் அடிக்கலாங்களா, 26ஆல் அடிக்கலாம். பிரின்சிபல்ஸ் ஈக்குவல் டு 26,000 டிவைடட் பை 52ன்னு கிடைக்குங்களா. பிரின்சிபல் 52Pன்னு இருந்ததை மல்டிப்ளையில் இருந்த 52வை டிவிஷன் கொண்டு போயிட்டேன். 26ஆல் அடிக்கும்போது 1026 26,000, 2 26 52ன்னு கிடைக்கும். 2ஆல் அடிக்கும்போது 2 10, மீதி 2 0 போட்டுருங்க, 2 0 அப்படியே வந்துடும். அப்போ பிரின்சிபலுங்கிறது 500 × 2 1000 கிடைக்கும். அப்போ பிரின்சிபல் எவ்வளோ, 500 ரூபாய். ஓகேங்களா, 500 ரூபாய். ஓகேங்களா, நம்ம யூஸ் பண்ண ஷார்ட்கட் எப்படி யூஸ் பண்ணியிருந்தோம்னா, தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. கரெக்டுங்களா, இங்கே இருக்க மல்டிப்ளிகேஷனில் இருக்க பிரின்சிபலை வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பை பிரின்சிபல்னு கிடைக்குங்களா, ஈக்குவல் டு N × R/100. இப்போ நான் என்ன சொன்னேன், பிரின்சிபலை வந்து 100ன்னு எடுத்துக்கிட்டேன், 100% எடுத்துக்கினேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜை N × Rன்னு எடுத்து தான் சிம்ப்ளை பண்ணேன். இதுதான் நம்ம யூஸ் பண்ண ஷார்ட்கட்டு. இது யாருக்கு தெரியலனா நம்ம வந்து இதுக்கான வீடியோஸ் எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருக்கோம். மேக்ஸ் வித் MMK யூடியூப் சேனல் வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு ப்ளேலிஸ்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா முடிவிலா கூட்டுத்தொடர், அதாவது முடிவிலா தொடரோட கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. முடிவிலா தொடரோட கூடுதலுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு ஏ பை 1 மைனஸ் ஆர். ஏங்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு டேர்ம், ஆறுங்கிறது காமன் ரேஷியோ பொது விகிதம். ஓகேங்களா, பொது விகிதம்னு சொல்லுவாங்க. ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம், முதல் ஒரு என்ன இருக்குது 21 இருக்குது. ஆறுங்கிறது என்னது காமன் ரேஷியோ, ஒன்றுமே இல்லை. செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட்டு டேர்மை டிவைட் பண்ணுங்கள். செகண்ட் டேர்ம் என்ன 14, ஃபஸ்ட் டைம் என்ன 21. இது சிம்பிளி பண்ண என்ன வரும் 2 × 7 14, 3 × 7 21, 2/3ங்கிறது ஆர். அப்போ ஏங்கிறது 21. ஓகேங்களா. இது அப்படியே நம்ம கூடுதல் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் வேலை முடிஞ்சுங்க. ஏங்கிறது என்ன 21. ஓகேங்களா. 1 மைனஸ் ஆறுங்கிறது எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 2/3ன்னு கண்டுபிடிச்சோம். கரெக்டுங்களா. இந்த 3 இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாங்களா. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன வரும் 21. இங்கே டிவிஷனில் இருக்க 3 வந்து மேலே மல்டிப்ளிகேஷனுக்கு போயிடும். 21 × 3 டிவைடட் பை 3 மைனஸ் 2. 3 மைனஸ் 2ங்கிறது என்ன ஆகும் 1ன்னு மாறிடும். இப்போ சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம் 21யும் 3யும் மல்டிப்ளை பண்ணலாம். 21யும் 3யும் மல்டிப்ளை பண்ணால் 63ன்றது ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா. 63ன்றது ஆன்சராக கிடைக்கும். புரிஞ்சுங்களா. 63ங்கிறது இந்த கொஷினோட கூடுதலாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 2Dயிலேருந்து கொண்டு வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு வட்டத்தோட ஆரம் வந்து 1% இன்க்ரீஸ் ஆனால் அதோட பரப்பளவில் எவ்வளோ சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஒன்றுமே பண்ண தேவையில்ல. நமக்கு நெட் எஃபெக்டிவ் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது. A + B + AB by 100. ஓகேங்களா. AB by 100. ஏனாலும் பினாலும் நமக்கு இங்கே ஆர் ரேடியஸ். ஓகேங்களா. த ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் இஸ் இன்க்ரீஸ்டு பை 1%. இன்க்ரீஸ்டு பை 1%னா +1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேங்களா. அப்போ ஏவோட வேல்யூ ஒன்று தான், பியோட வேல்யூவும் ஒன்று தான். அப்போ A × Bங்கிறது என்ன 1 × 1 1ன்னு தான் வரும், டிவைடட் பை 100. 1 + 1 ஆட் பண்ண என்ன வரும் 2ன்னு வரும். ப்ளஸ் கீழே வந்து 2 0 இருந்துச்சுன்னா மேலே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாங்களா. இப்போ 0.01 எழுதுனாங்களா 1/100. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும் 2.01 அப்படிங்கிறது வருங்களா. 2.01% வந்து பரப்பளவில் சதவீதம் அதிகரிச்சிருக்கும். அதாவது ஏரியாவில் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா. அது எவ்வளோ 2.01% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இந்த ஃபார்முலா வந்து நிறையா இதில் யூஸ் பண்ணலாம். பர்சன்டேஜுக்கு யூஸ் பண்ணலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு யூஸ் பண்ணலாம், 2Dக்கு யூஸ் பண்ணலாம், 3Dக்கு யூஸ் பண்ணலாம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு யூஸ் பண்ணலாம். பாருங்கள் இந்த ஒரே ஒரு ஃபார்முலா வந்து எத்தனை டாபிக் யூஸ் பண்ணலான்ட்டு இது ப்ரூஃபோடு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து 2Dக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஆன்சர் 2.01ங்கிறது ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கொண்டு வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 3 ஆண்டுக்கு வட்டி வீதங்கள் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. 15%, 20%, 25%. ஃபஸ்ட் வருஷத்துக்கு 15ம், செகண்ட் வருஷத்துக்கு 20யும், தேர்ட் வருஷத்துக்கு 25 கொடுத்துட்டு 15,000ங்கிறது 3 வருஷம் முடிகிறப்போ என்ன கூட்டு வட்டி கிடைக்குன்றதை கொஷினாக கேட்டிருக்காங்க. நமக்கு பிரின்சிபல் வந்து 15,000 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வருஷம் வந்து 15%. எப்பயுமே வந்து இது என்ன பண்ணுறீங்கன்னா கொடுத்துருக்கிறது வந்து 100ஓட ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. 100ஓட 15 ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் 115ன்னு கிடைக்குங்களா. அதை 100ஆல் வகுத்துருங்க. ஓகேங்களா. 100ஆல் வகுத்துருங்க. இன்ட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட் வருஷத்துக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு 20 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதுலேருந்து 20 இன்க்ரீஸ் ஆகிருக்கும் 100%லேருந்து 20 ஆகிருக்குங்களா. அப்போ 100 கூட ஆட் பண்ணால் 120, அதையும் 100ஆல் வகுத்துருங்க. சேம் 125/100ன்னு எழுதலாங்களா. 125/100ன்னு எழுதலாம். சிம்பிளாக என்ன பண்ணலாம் ஜீரோஸை கட் பண்ணிடலாம். 2 0 2 0. இதில் நம்ம இதை சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது வந்து அமௌண்ட் கிடைக்கும். அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் நமக்கு கூட்டு வட்டி கிடச்சிருங்க. ஓகேங்களா. பாருங்க 1 0க்கு 1 0 கட் பண்ணிடுறேன். 1 0க்கு 1 0 கட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. நான் 5ஆல் அடிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 5ஆல் அடிச்சிட்றேன். நான் ஃபஸ்ட் வந்து நான் இதால் அடிச்சிட்றேன். 25ஆல் 4 25 வந்து 100, 5 25, 5 25 வந்து 125. 5ஆல் அடிக்கும்போது 1 5 5, 2 5 10. ஓகேங்களா. 2 5 10ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. 2 5 10ன்னு கிடைக்கும். 2 5 10ன்னு கிடைக்கும். 2ஆல் சிம்பிளை பண்ணிடலாங்களா. 1 2 6 2 12, 1 2 6 2 12ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. 6 12ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது 15 × 115 × 6. 15 × 115 × 6ன்றதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு என்ன கிடைக்கும்னா
25,875ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, 25,875ன்னு கிடைக்கும். 15 இன்ட்டு 115 இன்ட்டு 6ன்றதை மல்டிப்ளை பண்ணால் கரெக்டுங்களா 25,875ன்னு கிடைக்கும். இது நமக்கு கிடைச்சது வந்து அமௌண்ட். ஓகேங்களா, அதிலேருந்து நம்ம பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15,000ன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும், 875 அப்படியே வந்துடும். 5ல் 5 போச்சுன்னா 0, 2ல் 1 போச்சுன்னா 1. இப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, 10,875ங்கிறது நமக்கு இந்த கொஷினோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, 10,875. ஓகேங்களா, 10,875ங்கிறது இந்த கொஷினோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷனில் இருந்தால் வந்திருக்கு. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு ஈக்குவேஷனாக மேலே சால்வ் பண்ணிட்டு போகலாம். ஒன்றும் இல்லை, 2x/1 + 1/1 + x/1 - xன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த 1 ப்ளஸ் வந்து 1 - xோட கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன வரும், 2x அப்படியே இருக்கும், டிவைடட் பை 1 + 1 இந்த 1ஓட தான் மல்டிப்ளை பண்ணுறோம், 1 - x + x/1 - xன்னு இருக்குங்களா. இப்போ இந்த டேர்ம் என்ன ஆயிரும், அப்படியே ரெசிப்ரோக்கலாக மேலே போயிடும், ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் எக்ஸும் கேன்சல் ஆயிரும், இந்த 1 - x மட்டும் மேலே போயிடும். அப்போது மேலே போச்சுன்னா என்ன ஆகும், கரெக்டுங்களா. இங்கே பாருங்கள், எக்ஸ் கேன்சல் ஆயிரும், இந்த டேர்ம் வந்து அப்படியே ரெசிப்ரோக்கில் மேலே போயிடும். அப்போ எப்படி மாறும், 2x/1 ப்ளஸ் இந்த 1 - x வந்து 1ஓட மல்டிப்ளை பண்ணும்போது 1 - xன்னு வரும். இந்த டேர்ம் என்ன ஆகும், 1ன்னு இருக்குங்களா, 1ஆல் 1 வகுத்தா நமக்கு 1 தான் கிடைக்கும், ஈக்குவல் டு 1. கரெக்டுங்களா, 1 + 1 ஆட் பண்ணால் என்ன வரும், 2 - x. இந்த 2 - x வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடில் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போங்களா, 1ஓட மல்டிப்ளை பண்ணால் 2 - xன்னு தான் கிடைக்கும். இப்போ 2x = 2 - xன்னு இருக்கும். கரெக்டுங்களா, எக்ஸை ஒரு டேர்மில் கொண்டு வந்துடலாங்களா, எங்கிட்ட இருக்க -x வந்து ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு போகும்போது ப்ளஸ் எக்ஸ்னு மாறுங்களா, 2x + x = 2 ஆகும். 2x + x ஆட் பண்ணால் 3xன்னு கிடைக்கும், 3x = 2. நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸுங்கிறது 2 டிவைடட் பை 3. இங்கே இருக்க மல்டிப்ளிகேஷன் இருக்க 3 வந்து ஈக்குவல் டு கன்சிடர் போகும்போது டிவிஷனில் போகும், 2/3ங்கிறது இந்த கொஷினோட ஆன்சர். புரிஞ்சுங்களா, இந்த கொஷினோட ஆன்சர் என்ன, 2/3. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, டைம் அண்ட் ஒர்க்கில் இருந்து கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். ஏபின்ற 2 பேர் டுகெதராக, அதாவது 2 பேர் இணைஞ்சு ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறாங்க. ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை 36 நாளில் முடித்தாங்கன்னா பி தனியாக அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, நமக்கு 2 பேர் சேர்ந்து செஞ்ச வேலை எவ்வளோ, 12. ஒரு நாளில் 12 பங்கு வேலையை செஞ்சுருப்பாங்களா, அப்போ 1/12ன்னு எடுத்துக்கிறேன். ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்க 1/12 எழுதினீங்கன்னா எஃபிஷியன்சியில் மாறும், அவ்வளோதான். 1/12 இங்கே இருக்க ஏவோடதை வந்து மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ண என்ன வரும், 1/36ன்னு வருங்களா, 1/36ன்னு வரும். நம்ம போட்டால் யாரோட வேலை கிடைக்கும், பியோட வேலை கிடைக்கும். எப்படி சார்னு சொல்கிறீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நமக்கு ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12 நாளில் வேலையை முடிச்சிருப்பாங்க. நான் எஃபிஷியன்சியில் எடுக்கிறனால 1/12 திறனில் எடுத்துக்கிறேன், 1/12 எடுத்துக்கிறேன். ஏ எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பார், 1/36. கரெக்டுங்களா, 1/36 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1/12ன்னு எழுதலாங்களா. இங்கே இருக்க 1/36 ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது 1/12 - 1/36 ஆகுங்களா, அதனால தான் நான் டேரெக்டாக எழுதிட்டேன். 1/12 - 1/36 ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்து சிம்பிளை பண்ணால் நமக்கு பியோட வேல்யூ என்னன்னு தெரியும். நான் எல்சிஎம் வந்து 36ன்னு எடுத்துக்கிறேன். 12 36 மாற்றினா எதால் மல்டிப்ளை பண்ணோம், 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அதே நம்பரால் மேலே மல்டிப்ளை பண்ணுறேன். 1 × 3 3. பாருங்கள், 2 டேம்லேயும் 36 இருக்குது, அப்போ -1ன்னு டேரெக்டாக எடுத்துக்கலாம். இது அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுதுனா நமக்கு டேஸில் கிடைக்கும். 36 டிவைடட் பை 3லேருந்து 1 போச்சுன்னா என்ன வரும், 2ன்னு கிடைக்கும். 2ன்னு டிவைடட் பை 2ன்னு எழுதிடலாம். ஓகேங்களா, 2ஆல் சிம்பிளை பண்ணலாம். 2 18 36. இப்போ நமக்கு யாரோடது கிடச்சிருக்கு, பியோடது கிடைக்கும். பி வந்து தனியாக எவ்வளோ நாளில் அந்த வேலையை முடிச்சிருப்பாருன்னா 18 நாளில் அந்த வேலையை முடிச்சிருப்பார். ஓகேங்களா, 18 நாளில் அந்த வேலையை முடிச்சிருப்பார். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் இருந்தால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு தோட்டத்தை களை எடுக்கிறதுக்கு 6 தோட்டக்காரர்களுக்கு 120 நிமிஷம் தேவைப்படுதுன்னா அதே வேலையை 30 நிமிடங்களில் செஞ்சு முடிக்க எவ்வளவு தோட்டக்காரங்களை வந்து தேவைப்படுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஒன்றுமே இல்லை, டைம் அண்ட் ஒர்க்கு தான். ஓகேங்களா, 6 தோட்டக்காரங்க வந்து
120 நிமிஷங்களில் வேலை செஞ்சு அந்த தோட்டத்தை களை எடுத்திருப்பாங்க. கரெக்டுங்களா? இங்கே எத்தனை பேருன்னு தெரியாது. எத்தனை பேர் வந்து 30 நிமிஷத்தில் அந்த தோட்டத்தை களை எடுத்திருப்பாங்கன்றது தான் கொஷின். ஓகேங்களா? இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு எத்தனை பேருன்னு தெரியும். ஆனால் எவ்வளோ பேர் கூடுதலாக தோட்டக்காரர்கள் தேவைங்கிறது ஒரு இதில் இருந்து மைனஸ் பண்ணோம். அதை நெக்ஸ்ட் பார்ப்போம். ஜீரோவை கட் பண்ணிடலாம். 3ஆல் அடிக்கிற 1 3 3 2 3 6. அப்போது 30 நிமிஷத்தில் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் தேவைப்பட்டிருப்பாங்க? 24 பேர். 2 × 12 24 பேர் வந்து 30 நிமிஷத்தில் அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க. ஆனால் நமக்கு அது கொஷினில் கேட்கல. நல்லா பாருங்கள். வேலையை செய்து முடிக்க கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவைன்னு தான் கேட்டிருக்காங்க. நமக்கு 24 பேர் வந்து 30 நிமிஷத்தில் அந்த வேலையை ஃபுல்லாக முடிச்சிருப்பாங்க. நமக்கு ஆல்ரெடி எவ்வளோ பேர் செஞ்சிட்ருக்காங்க? 6 பேர் செஞ்சிட்ருக்காங்களா? அந்த 6 பேரை மைனஸ் பண்ணிட்டா அத்தனை பேர் கூடுதலாக நமக்கு தேவைன்றது ஆன்சருங்க. 18 பேர் தேவை. 24லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 18. இன்னும் 18 பேர் வந்து சேர்ந்தா அந்த வேலையை 30 நிமிஷத்தில் முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? 6 பேர் ஆல்ரெடி எவ்வளோ பேர் தேவை? 18 பேர் வந்து கூடுதலாக தேவை. 6 பேர் சேர்ந்துட்டு இருந்த இடத்துல இன்னும் 18 பேர் சேர்ந்தாங்கன்னா 30 நிமிஷத்தில் அந்த வேலையை முடிச்சிருப்பாங்கன்றது இந்த கொஷினோட அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? மொத்தம் வந்து 20 மணிகள் இருக்குது. அதாவது 20 பீட்ஸ் இருக்குது. அதில் 5 பீட்ஸ் வந்து ரெட் கலராக இருக்குது. வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ரெட் பீட்ஸ்? அதாவது சிவப்பு நேரத்தில் உள்ள மணிகளோட எண்ணிக்கை எவ்வளோன்னு சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன்? 100% எடுத்துக்கிறேன். இந்த 100% தான் மொத்தம் உள்ள மணியோட எண்ணிக்கை. எவ்வளோ? 20. கரெக்டுங்களா? அதில் ரெட் மணி எவ்வளோ இருக்குது? 5 இருக்குது. ஓகேங்களா? 5 இருக்குது. அதோட பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. அதை நான் என்னென்ன எடுத்துக்கிறேன்? X% எடுத்துக்கிறேன். சிம்பிளாக என்ன பண்ணுறேன்? 20 20 5 20 100. எப்பயும் போல் நேருக்கு நேர் இருக்கிறத அடிக்கலாம், இல்லை வெர்டிக்கல் லைனில் இருக்கிறத அடிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். காலம் வைஸில் இருக்கிறத அடிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இப்போ சிம்பிளாக என்ன பண்ணலாம்? 5 மல்டிப்ளை பண்ணால் அதுதான் 5 சிவப்பு மணிகளோட பர்சன்டேஜாக இருக்கும். 5 × 5 25. 25% தான் சிவப்பு மணிகளோட எண்ணிக்கையாக இருந்திருக்கும். ஓகேங்களா? சிவப்பு மணிகளோட எண்ணிக்கை வந்து அவ்வளோதான் இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா தனிவெட்டிலேருந்து கொண்டு வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பிரின்சிபல் இருக்குது. பிரின்சிபலுங்கிறது எப்படி மாறி இருக்குது? 17,000 மாறி இருக்குது. அது எத்தனை வருஷத்தில்? 3 வருஷத்தில் 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் மாறி இருக்குது. மாறுறப்போ பிரின்சிபல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒன்றுமே இல்லை. நம்ம பிரின்சிபல் என்னன்னு வச்சுக்குவோம்? 100%ன்னு வச்சுக்கோங்களா? அதுக்கு முன்னாடி நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அமௌண்ட்டுங்கிறது எது? பிரின்சிபலையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணுறதா நமக்கு வந்து அமௌண்ட்டு. ஓகேங்களா? அப்போ பிரின்சிபல் பர்சன்டேஜ் எவ்வளோ? 100% ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜுங்கிறது 3 × 12 36%. இது ரெண்டு சேர்ந்ததான் இது அமௌண்ட் பர்சன்டேஜ். கரெக்டுங்களா? அமௌண்ட் பர்சன்டேஜுங்கிறது என்னது? பிரின்சிபல் பர்சன்டேஜ் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 136%. இந்த 136% தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 17,000ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 136% தான் 17,000ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பிரின்சிபல் பர்சன்டேஜ் நம்ம என்னென்னு வச்சுருக்கோம்? 100%ன்னு வச்சுருக்கோம். 100%க்கு பிரின்சிபல் நான் 17ஆல் அடிக்கிறேன். 1000 17 வந்து 17,000. 8 17 வந்து 136. நான் 4ஆல் அடிக்கிறேன். 2 × 4 8. 250 × 4 1000. 25 × 4 100. 250 × 4 1000ன்னு வரும். ஓகேங்களா? 2ஆல் சிம்பிளை பண்ணுறேன். 2 125 50ன்னு கிடைக்கும். ஸோ 100ஐயும் 125 மல்டிப்ளை பண்ணால் அதான் நமக்கு பிரின்சிபலாக இருக்கும். சிம்பிளாக என்ன பண்ணுறீங்க? 125ஓட இந்த 2 0வை சேர்த்துறீங்க. 125ஓட 2 0வை சேர்த்தா அதுதான் நமக்கான பிரின்சிபல். 12,500 ரூபாய். 12,500 ரூபாய்ங்கிறது தான் இந்த கொஷினோட பிரின்சிபலாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா அதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் தான் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. அசல் வந்து 3000 ரூபா இருக்குது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6.1/4%. 4th February 2005லேருந்து 18th Aprilக்குள்ளே தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டியூரேஷனை கண்டுபிடிச்சிடலாங்களா? 4th Februaryனா பேலன்ஸ் எவ்வளோ நாள் இருக்கும்? ஃபெப்ரவரியில் மொத்தம் 28 நாள். அதில் 4 நாள் போச்சுன்னா 24 நாள் இருக்குது. ஃபெப்ரவரியில் 24 நாள் இருக்குது. நமக்கு 18th March. அப்போது மார்ச்சில் ஒரு 18 ஏப்ரல். மார்ச்னு சொல்லிட்டு ஏப்ரல்
18th ஏப்ரல் வரைக்கும், ஏப்ரலில் ஒரு 18 நாள், ஃபெப்ரவரிக்கு அப்புறம் என்ன வரும், மார்ச் வருங்களா, மார்ச் மாதத்தில் முழுசாக ஒரு 31 நாள். எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு மொத்தம் எவ்வளோ நாளுக்கு தனி வட்டி கால்குலேட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சு போயிருங்களா. 8 நாளும் 12, 12 1 13, 13க்கு 3 மீதி 1, 3 3 6 6 1 7. அப்போ 73 நாளுக்கு தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா. நம்ம வந்து என் வந்து 73 டேஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம இயருக்கு தெரிஞ்சால் தான் நம்ம டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண முடியும். நான் இயருக்கு கன்வெர்ட் பண்ணுறனால 365ஆல் வகுத்துறேன். ஓகேங்களா. 365ஆல் வகுத்து இயருக்கு மாற்றிடுறேன். இதை 73ஆல் அடிக்கிறேன். ஒரு 73 73, 5 73, 5 73 வந்து நமக்கு 365ன்னு கிடைக்கும். இது இயருக்கு கால்குலேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் கன்வர்ஷனை பார்த்தீங்கன்னா 6 1/4ன்னு கொடுத்துருக்காங்களா. இதை எப்படி எழுதலாம், 6 × 4 24 + 1 25/4ன்னு எழுதலாங்களா. 25/4ன்னு எழுதலாம். சிம்பிளாக நமக்கு தனி வட்டி தான் கேட்டிருக்காங்க. எண்ணையும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் அதுதான் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜுங்கிறப்ப நமக்கு என்ன வரும், 6 வந்து 25/4, என் வந்து 1/5 அப்படின்றத நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ். என்னையும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், 5ஆல் சிம்பிளை பண்ணுறேன், 4 5 5, 5 5 25. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜுங்கிறது 5/4%ன்னு கிடச்சிச்சு. ஓகேங்களா. இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளை பண்ணுறதாங்க வேலை. நமக்கு 100% என்னது, பிரின்சிபல். கரெக்டுங்களா. பிரின்சிபலோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3000 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா. நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 5/4ன்னு கண்டுபிடிச்சோம். என்ன கிடைக்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா. சிம்பிள் என்ன பண்ணுறேன், 2 0 2 0 கட் பண்ணிவிட்டு 30ஐயும் 5/4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். கரெக்டுங்களா. 30 × 5/4, 5/4 நான் 2ஆல் அடிக்கிறேன். 2 × 2 4, 15 × 2 15 2 30. ஓகேங்களா. அப்போ 15ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 15 × 5 75 /2. 75ஐயும் 2ஆல் வகுத்தா 3 2 6 மீதி 1 ஆகும். 7 2 14 மீதி 1 இருக்கும். புள்ளி வச்சுனா 0 சேர்த்துனா 10ன்னு மாறிடும். I 2 10. அப்போ 37.5ங்கிறது தான் இந்த கொஷினோட தனி வட்டியாக இருக்கும். 37.5 அப்படிங்கிறது இந்த கொஷினோட தனி வட்டி. புரிஞ்சுங்களா. இந்த கொஷினோட தனி வட்டி என்ன, 37.5. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம ரேங்கிங்லேருந்து ஒரு கொஷின் கொண்டு இருக்காங்க. ஏன்றவர் பியை விட ஷார்ட்டாக இருக்கார். ஓகேங்களா. அவங்க கொடுத்தது அப்படியே எழுதிடலாம். ஏன்றவர் லெஸ் தென்னா இந்த சுருங்கின சிம்பிள் இருந்துச்சுன்னா சின்னவர், விரிஞ்ச சிம்பிள் வாய் பெரியதாக இருக்கிறது வந்து பெரியவர். அப்போ ஏன்றவர் ஷார்ட்டர் தென் பி. ஆனால் யாரை விட டாலராக இருக்கார், சியை விட டாலராக இருக்கார். யார், ஏன்றவர் சியை விட டாலராக இருக்கார். ஃபஸ்ட்டு இது முடிச்சாச்சு. கரெக்டுங்களா. ஃபஸ்ட்டு பேராகிராஃப் முடிச்சாச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, டீன்றவர் ஷார்ட்டர் தென் ஏ. யாரை விட, ஏவை விட ஷார்ட்டராக இருக்கார். டீன்றவர் ஷார்ட்டர் யாரை கம்பேர் பண்ணும்போது ஏ. ஆனால் டாலர் யாருக்கு, சியை விட டாலராக இருக்கார். சியை விட டாலராக இருக்கார். சியை விட டாலராக தான் இருக்கார். செகண்ட் பாயிண்ட் முடிச்சாச்சு. லாஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஈன்றவர் ஷார்ட்டர் தென் பி. அப்போது ஈன்றவர் வாய் சுருங்கி இருந்துச்சுன்னா ஷார்ட்டர் தான், ஷார்ட்டர் தென் பி. ஆனால் டாலர் தென் ஏன்னு கொடுத்துருக்காங்க. டாலர் தென் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. டாலர் தென் ஏன்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி யார் ஷார்ட்டர் போர்ஷன் கொடுத்துருக்காங்க, யார் ஷார்ட்டர் போர்ஷன்னு கேட்டிருக்காங்க. இருக்கிறதுலையே பெரிய ஆள் யார், ஏவை கம்பேர் பண்ணும்போது பி. இங்கே பாருங்கள், இங்கே டியை விட ஏ தான் பெருசாக இருக்கார். இங்கே ஈயை விட ஏ தான் பெருசாக இருக்கார். சாரி, ஈயை விட பி தான் பெருசாக இருக்கார். அப்போது எப்படி எழுதலாம், நமக்கு இருக்கிறதுல சின்ன ஆள் யார், எல்லாத்துலேயும் சி தான் சின்ன ஆளாக இருக்கார். அப்போது சி லெஸ் தென் ஏ. ஓகேங்களா. ஏவை விட யார், சாரி, ஏவை விட யார் சின்ன ஆள், டீன்றவர் தான் சின்ன ஆள். அப்போ இங்கே டி வரணுமா ஏ வரணுமா, டி வரணும். கரெக்டுங்களா. டி லெஸ் தென் ஏ. ஓகேங்களா. அப்போ நமக்கு யார் 3 பேர் முடிஞ்சுட்டாங்களா. இருக்கிறதுலே சின்ன ஆள் யாருன்னு தான் கேட்டிருக்காங்க. சி தான் சின்ன ஆள். அதை விட சின்ன ஆள் வந்து டி. அவரை விட கொஞ்சம் பெரிய ஆள் யார், ஏ. ஏவோட பெரிய ஆள் யார், பியா ஈயா. பாருங்கள், பியை விட பெரிய ஆள் வந்து சின்ன ஆள் வந்து இ. அப்போது சி லெஸ் தென் டி லெஸ் தென் ஏ லெஸ் தென் இ லெஸ் தென் பி. இருக்கிறதுல பெரிய ஆள் யாருன்னு கேட்டாங்கன்னா பி. கரெக்டுங்களா. சியை விட பெரிய ஆள் ஏங்க, ஆனால் சியை விட பெரிய ஆள் டிங்க. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஏவையும் டிவையும் கம்பேர் பண்ணணும். டியை விட பெரிய ஆள் யாராக இருக்கார், ஏவா இருக்கார். அப்போது சிடி தான் இருக்கிறதுலே லாஸ்ட் 2 பேர் சின்ன பேர். அப்புறம் வர்றவர் ஏ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் யாரை பார்க்கலாம், பியா ஈயான்னு பார்க்குறோம். பியா ஈயான்னு பார்க்குறோம்.
பியை விட இ வந்து சின்னவராக இருக்கார், அதனால் இ பி லாஸ்ட்டில். ஓகேங்களா. நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, யார் ஷார்ட்னு கேட்டிருக்காங்க. இருக்கிறதுல யார் ஷார்ட்டராக இருக்கா, சின்றவர் தான் ஷார்ட்டராக இருக்கார். ஓகேங்களா. இருக்கிறதுலே ஷார்ட்டர் வந்து சி, இருக்கிறதுலே ஷார்ட்டர் வந்து சின்றவர் தான் இருக்கார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன சொல்லியிருக்காங்க, 10,000 ரூபாங்கிறது 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறப்போ 3/4 ஆண்டுக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி என்னென்னு கிடைக்கிறாங்க. கேட்குங்களா. இந்த 3/4 என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்பீங்க எல்லாரும். ஒன்றுமே பண்ண தேவையில்லை, இதை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட மல்டிப்ளை பண்ணுங்கள். 3/4 × 8 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 1 4 4 2 4 8. அப்போ 3/4க்கு என்ன பர்சன்டேஜ் வரும், 2 × 3 6. 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து தனி வட்டி கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. 2 வருஷத்துக்கு 8%ன்னு கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம பிரின்சிபல் எழுதிக்கலாம். 10,000 × 2 வருஷத்துக்கு வந்து 8%. அப்போது எப்படி எழுதலாம், 108/100 × 108/100ன்னு ஆயிரும். கரெக்டுங்களா. இன்ட்டு இந்த 3/4க்கு நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம், 6% கண்டுபிடிச்சோம். அதை எப்படி எழுதலாம், 106/100ன்னு எழுதலாங்களா, 106/100ன்னு எழுதலாம். ஓகேங்களா. 4 0க்கு 4 0 கட் பண்ணிடலாங்களா, 4 0க்கு வந்து 4 0 கட் பண்ணிடலாம். 2ஆல் அடிக்கிறேன், 50 2 100, 53 2 106. திருப்பி 2ஆல் அடிக்கிறேன், 25 2 50, 54 2 108. இப்போ என்ன பண்ணலாம், 108 × 54 × 53 டிவைடட் பை 25. ஓகேங்களா. அதுதான் பண்ண போகிறோம். 108 × 54 × 53 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 309096ன்னு கிடைக்கும். டிவிஷனில் ஒரு 25 இருந்துச்சு. ஓகேங்களா. இதை நம்ம சிம்ப்ளை பண்ணால் 12,363.84ன்னு கிடைக்கும். நமக்கு கிடைக்கிறது என்னன்னு சொல்லியிருந்தேன், இதில் போடும்போது அமௌண்ட் கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன். அமௌண்ட்டில் இருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணணும். ஒரு 10,000 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 2363.84ன்னு கிடைக்குங்க. ஓகேங்க. 10,000ல் இந்த ஒரு 1 மட்டும்தான் மைனஸ் ஆகும், மீதி எல்லாம் அப்படியே எழுதிடலாம். இந்த டேர்மை அப்படியே எழுதிட்டோம்னா அதான் ஆன்சரு. 2363.84ங்கிறதான் இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா. இந்த கொஷினோட ஆன்சர் வந்து 2363.84. மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் மல்டிப்ளை பண்ணிட்டு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். மல்டிப்ளிகேஷன் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எல்சிஎம்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா. எல்சிஎம் வந்து வேரியபிள்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே இல்லை, வேரியபிள்ஸ் வச்சு கொடுத்தாங்கன்னா எல்சிஎம்ங்கிறது இருக்கிறதுலே காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட்டு பவர். ஓகேங்களா. காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர், காமன் இல்லாத டேர்மையும் எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பவர்ஸை பார்த்துடலாம். A² A³ இருக்குது. அப்போ என்ன வரும், ஹையஸ்ட் பவர் வந்து A³. அதே மாதிரி B² ரெண்டுத்தில் வந்து B² இருக்குனால டேரெக்டாக B² எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு C² இருக்குது, C². இப்படி எந்த ஆப்ஷன் முடியுதுன்னு பாருங்கள், A³ B² C. 2 ஆப்ஷன் முடியுதுங்களா. இங்கே பாருங்கள், இது அப்போ வராது, இது வராது. 2 இது முடியுதுங்களா. 2லேயே வந்து 36 கொடுத்துருக்காங்க. நமக்கு நம்பரில் என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் கொடுத்துருக்காங்களா. அப்போ நமக்கு வரப்போகிறதும் ஆன்சர் வந்து மைனஸில் வரும். -36 A³ B² C² அப்படிங்கிறது ஆன்சர். ஒன்றுமே இல்லை, 9க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தும் பார்த்துடலாம். 9க்கு 12க்கு எல்சிஎம் எடுக்கலாம். 3ஆல் போடும்போது 3 9 4 12. ஓகேங்களா. 3யும் 4யும் தனித்தனியாக போகிறதுக்கு பதிலாக சிம்பிளாக எல் ஷேப்பில் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 3 × 3 9, 9 × 4 36. நமக்கு நம்பரில் மைனஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ நம்ம மைனஸில் எடுத்துக்கலாம். 36. நம்ம வேரியபிள் என்ன கண்டுபிடிச்சோம், A³ B² C²ங்கிறதான் இந்த கொஷினோட எல்சிஎம். ஓகேங்களா. நமக்கு ஃபஸ்ட்டு வேரியபிளை செக் பண்ணாலே நமக்கு ஆல்மோஸ்ட் ஆன்சர் கிடச்சிரும். இருந்தாலும் நான் ஃபுல்லாக சால்வ் பண்ணி காமிச்சிட்டேன். ஓகேங்களா. இருந்தாலும் ஃபுல்லாக சால்வ் பண்ணி காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துங்க, என்ன சொல்லியிருக்காங்க, எவ்வளோ வந்து உறுப்புகளோட எண்ணிக்கையை கூட்டும் போது நமக்கு 0.40லேருந்து 1க்கு மாறி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு அப்போது n கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. n-க்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா L-A/D + 1. ஓகேங்களா. L-A/D + 1. Lங்கிறது லாஸ்ட் டேர்முங்க. லாஸ்ட் டேர்ம் என்ன, 1 மைனஸ் ஏங்கிறது ஃபஸ்ட் டேர்முங்க 0.40 டிவைடட் பை டிங்கிறது ஒன்றும் இல்லை, செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட்டு டேர்மை மைனஸ் பண்ணுங்க. 0.43 மைனஸ் 0.40 மைனஸ் பண்ண என்ன வரும், 0.03ன்னு வருங்களா. அதை அப்படி எழுதுங்க. 0.03 + 1 கரெக்டுங்களா. 1லேருந்து 0.40 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 0.60ன்னு கிடைக்குங்களா. 0.60 டிவைடட் பை 0.03
ப்ளஸ் 1ன்னு இருக்கும். கரெக்டுங்களா? இந்த டேம் இப்படி மாறி இருக்கும். ஓகேங்களா? இது நான் எப்படி எழுதுகிறேன், ரெண்டுத்துலேயுமே பாருங்கள் ரெண்டு டேம் வந்து புள்ளி வச்சதுக்கப்புறம் இருக்குது. இது எப்படி எழுதிக்கலாம், 60/3 எழுதிக்கலாங்களா? 60/3 ப்ளஸ் 1. இப்போ சிம்பிளை பண்ணிடலாங்களா? 1 3 3 20 3 60. அப்போ 20 ப்ளஸ் 1 21 டேமை ஆட் பண்ணோம்னா நமக்கு இந்த உறுப்புகளோட எண்ணிக்கை இருக்குங்க. 0.40லேருந்து 1 வரணும்னா எவ்வளோ உறுப்புகள் இருந்திருக்குன்னா 21 உறுப்புகள் இருந்திருக்கும். 0.3 0.440 43 46 அப்படியே 3 கூட்டிகிட்டு போனோம்னா 1 வரைக்கும் எவ்வளோ உறுப்பு இருந்திருக்குன்னா 21 உறுப்புகள் இருந்திருக்குங்க. ஓகேங்களா? 21 உறுப்புகள் இருந்திருக்கும். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போவோம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, ஒரு கனசெவகம் இருக்குது. அதோட நீளம் அகலம் உயரம் அதாவது லென்த்து பிரெத்து ஹைட்டு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அதாவது மொத்த புறப்பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டு. ஓகேங்களா? கியூபாய்டோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு என்னென்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் எல்ஹெச்ங்கிறதா ஃபார்முலா. ஓகேங்களா? நமக்கு எல்லாமே தெரியும். 2 எல்லுங்கிறது 4.5ங்களா? 4.5 பிங்கிறது எவ்வளோ 3 ப்ளஸ் அதே மாதிரி பிங்கிறது 3 ஹச்சுங்கிறது 2.5 ப்ளஸ் எல்லுங்கிறது 4.5 ஹச்சுங்கிறது 2.5. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் அதாங்க ஆன்சர். 2 இன்ட்டு 4.5யும் 3யும் மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன வரும் 13.5ன்னு வருங்களா? 4 3 12 5 3 15 அதுலேருந்து 1 வந்துடும் 13.5ன்னு வரும். அதே மாதிரி 3யும் 2.5யும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 7.5ன்னு வரும். ப்ளஸ் 4.5யும் 2.5யும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 11.25ன்னு வரும். ஓகேங்களா? 11.25ன்னு வரும். அப்போ 13.5 7.5 11.25 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்களா? ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும் 2 இன்ட்டு இருக்குது 32.25ன்னு வருங்க. ஓகேங்களா? 32.25ன்னு வரும். இப்போ ரெண்டையும் 32.25யும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும் 64.50ன்னு வருங்க. 64.50ங்கன்னு வரும். இதுதான் நமக்கு என்ன கியூபாய்டோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேங்களா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மல்டிப்ளை பண்ண தெரியலன்னா தப்பிக்கவே முடியாது. மல்டிப்ளை பண்ண நல்லா கற்றுக்குங்க. டேபிள்ஸ் வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகேங்களா? டேபிள்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. கியூப் வேல்யூ வந்து 25யும் கியூப் வேல்யூ ஸ்கொயர் வேல்யூ 25 வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது வரைக்கும் மட்டும் போதும். மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மட்டும் நல்லா கற்றுக்குங்க. ஓகேங்களா? 64.50ங்கிறது அதாவது 2யும் 32.25யும் 2 மல்டிப்ளை பண்ணும்போது 64.50ங்கிறது ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்எஃப்லேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 2 நம்பர் இருக்குது. அந்த 2 நம்பரோட ஹெச்எஃப் வந்து 8ன்னு கொடுத்துட்டு நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்க நம்பரில் எது எல்சிஎம்மாக வர முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு எல்சிஎம்மாக வர நம்பர் வந்து கண்டிப்பாக ஹச்சிஎஃபால் மல்டிப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஹச்சிஎஃபால் மல்டிப்ளை பண்ண முடியும். அப்போது ஹச்சிஎஃப் வந்து 8. ஓகேங்களா? 8 கூட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கண்டிப்பாக அந்த நம்பர் ஹச்சிஎஃப் எல்சிஎம்மாக வரும். 8யும் 3யும் மல்டிப்ளை பண்ணால் 24 கிடைக்கும். ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஏ வந்து எல்சிஎம்மாக வர முடியும். 8யும் 6யும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 48ன்னு கிடைக்கும். அப்போ 48ங்கிறது எல்சிஎம்மாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8யும் 7யும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 56ன்னு கிடைக்கும். 56 வந்து எல்சிஎம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 8யும் எந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணாலும் 60ன்றது வராது. ஸோ வந்து எல்சிஎம்மாக வர முடியாதது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஆக இருக்க முடியாதது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. 60ங்கிறது எல்சிஎம்மாக இருக்க முடியாது. ஓகேங்களா? எல்சிஎம்மாக இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். புரியுதுங்களா? எல்சிஎம்ங்கிறது ஹச்சிஎஃபோட மல்டிப்ளிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சலவை வந்து துணி சலவையை செயல்படுத்தும் போது 0.5% வந்து சுருங்குதுன்னா அதை பின்னத்தில் இருக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 0.5% கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ்லேருந்து வேல்யூ மாற்றணும்னா டிவைடட் பை 100. ஓகேங்களா? 0.5 எப்படி எழுதலாம் 5/10 எழுதலாங்களா? அப்போ அந்த 5/10 எப்படி எழுதிக்கலாம் 5/100 × 10 எழுதலாங்களா? சிம்பிளாக என்ன பண்ணலாம் இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாங்களா? 100யும் 10யும் 5/1000 ஆயிருங்களா? 5/1000 ஆயிரும். 0.5% பர்சன்டேஜ்லேருந்து வேல்யூக்கு மாற்றுறதுக்கு டிவைடட் பை 100 போட்டிருக்கேன். இந்த 0.5ஐ 5ன்னு மாற்றுறதுக்கு 10ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 4 5 5 200 5 1000. அப்போ 1/20ங்கிறது இந்த கொஷினோட பின்னமாக இருக்கும். ஓகேங்களா? 1/20ங்கிறது இந்த கொஷினோட பின்னமாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. 16x³ y ஸ்கொயர்ட் கமா 24xy³ zன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நமக்கு HCFனா ஒன்றும் இல்லைங்க, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டருங்களா. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னால் நம்ம லோயஸ்ட் பவர் எடுத்துக்கணும். ஓகேங்களா, லோயஸ்ட்டு காமனாக இருக்க டேர்மில் லோயஸ்ட் பவர் எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், எக்ஸ்ஒய்ங்கிறத காமனாக இருக்குது, இசட்டுங்கிறது அப்போது HCFாக வராது. ஓகேங்களா, x³ எக்ஸையும் கம்பேர் பண்ணும்போது எது கம்மியான பவர், எக்ஸுங்கிறது கம்மியான பவர். அதே மாதிரி y² y³ கம்பேர் பண்ணும்போது எது கம்மியான பவர், y² தான் கம்மியான பவர். இப்படி எந்த ஆப்ஷன் முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள், 2 ஆப்ஷன் முடிஞ்சிருக்கு பாருங்கள். 24 16ங்கிறது கட்டாயிரும், 48 8ங்கிறது நமக்கு 2 ஆப்ஷன் கிடச்சிருக்கு. எப்பயுமே எல்சிஎம்ங்கிறது சின்ன வேல்யூவாக இருக்கும். ஓகேங்களா, HCFங்கிறது சின்ன வேல்யூவாக இருக்கும், எல்சிஎம்ங்கிறது பெரிய வேல்யூவாக இருக்கும். நமக்கு இங்கே இருக்கிறதுல சின்ன வேல்யூ என்ன, 8xy² தான் இந்த கொஸ்டினோட HCF. நான் நம்பரை வச்சு செக் பண்ணிடலாம். 16க்கு 24க்கு நம்ம HCF கண்டுபிடிச்சோம்னா அதுதான் நம்மளோட நம்பருக்கான HCF. ஓகேங்களா, நான் டேரெக்டாக 8ஆல் போடுறேன். 8 16 3 24, 2யும் 3யும் 1ஆல் மட்டும்தான் காமனாக வகுக்க முடியும், வேறு எந்த நம்பரையும் காமனாக வகுக்க முடியாது. அப்போ இந்த கொஸ்டினோட HCF என்ன, 8. ஓகேங்களா, அப்போ 8xy² இந்த கொஸ்டினோட HCF. புரிஞ்சுங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3Dலேருந்து இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 4 சென்டிமீட்டர்ன்ற ஒரு க்யூபை வந்து 3 க்யூபை வந்து அடுக்கிறாங்க. 3 க்யூபை அடுக்கும்போது அதோட உருவாகிற கன செவ்வகத்தோட மொத்த பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு க்யூப் இருக்குது, அதோட சைட்ஸ் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதே இது 3 க்யூப் அடுக்கும்போது, 3 க்யூபை வந்து பக்கவாட்டில் அடுக்கும்போது அதோட லென்த் என்னவாகும், இங்கே ஒரு 4 இருக்கும், இங்கே ஒரு 4 இருக்கும், இங்கே ஒரு 4 இருக்கும், 12 ஆயிரும். இதோட ஹைட்டுலேயும் வித்துலேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குமா, ஹைட்டுலேயும் வித்துலேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குமானா இருக்காது. இது 4 சென்டிமீட்டர் தான் இருக்கும், வித்து வந்து 4 சென்டிமீட்டர் தான் இருக்கும், ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அப்போ லென்த்தில் மட்டும்தான் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. லென்த்து வந்து 3 பக்கவாட்டில் வச்சுருக்காங்க, அதாவது சைடில் அடுக்கிட்டு போயிருக்கனால 12ன்னு மாறி இருக்குது. ஏன்னா 4 + 4 + 4 12. இப்போ பிரெத்துங்கிறது அகலன்றது 4 தான் இருக்கும், ஹைட்டுங்கிறது 4 தான் இருக்கும். இதை வச்சு நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கன செவ்வகத்தோட மொத்த புறப்பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. கனசெவ்வகத்தோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா, 2 டைம்ஸ் LB + BH + LH. கரெக்டுங்களா, நமக்கு அப்போ 2 இருக்குது. எல்லோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 12ன்னு கண்டுபிடிச்சோம். இன்ட்டு B வந்து 4 தான், B வந்து 4, H வந்து 4 தான், ப்ளஸ் L வந்து 12, H வந்து 4. இதெல்லாம் ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ண ஆன்சர் கிடைக்கும். 2 × 12 × 4 48, ப்ளஸ் 4 × 4 16, 12 × 4 48. எல்லாத்தையும் ஆட் பண்ண வரும் 48 96 96 + 16 112 வரும். 112 ஒரு 2 இருக்குது, 2ஆல் பெருக்கணும்னா அதுதான் நம்மளோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டு இருக்கும். 2 2 4, 112 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 224 சதுர சென்டிமீட்டர். எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்கனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிறது தான் இந்த கொஸ்டினோட ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா, இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 224 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து வந்திருக்கு. எத்தனை வருஷத்தில் வந்து 5000ங்கிறது 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 6720 உயரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு 5600ங்கிறது பிரின்சிபலு, 6720ங்கிறது அமௌண்ட்டு. அப்போ அமௌண்ட்டில் பிரின்சிபலை மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குங்களா. 6720 5600 மைனஸ் பண்ணுறோம், மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், 1120ன்னு கிடைக்கும். இது என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, இதை வச்சு நம்ம வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, நமக்கு 100% தான் என்னது, பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 56,000 கொடுத்துருக்காங்க. நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் தெரியாது, ஏன்னா என்ன தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்து என்னன்னு தெரியாது, அதனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வச்சுக்கிட்டேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 1120 ரூபான்னு கண்டுபிடிச்சோம். கரெக்டுங்களா, 2 0க்கு 2 0 கட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, நேருக்கு நேர் இருக்கலாம், இல்லை காலம் வயசில் அடிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். 2 0க்கு 2 0 கட் பண்ணிடுறேன். 56ஆல் அடிக்கிறேன், ஒரு 56 56,
256 2056 1120. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜுங்கிறது என்ன 20 ஆயிருக்கு கரெக்டுங்களா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் பர்சன்டேஜுங்கிறது என்ன எண்ணையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணுறது எவ்வளோ கிடச்சிச்சு 20% கிடச்சிச்சு ஓகேங்களா. நமக்கு எண்ணு தான் தேவை, ஆறு கொடுத்துருக்காங்க, ஆறால் டிவைட் பண்ணிட்டா என்ன கிடச்சிருங்களா. இப்போ n = 20/6 20/6 ரெண்டால் அடிக்கிறேன் 3 2 6 5 2 20 கரெக்டுங்களா. 10 எப்படி எழுதலாம், 10 3ஆல் வச்சோம்னா 3 × 3 9, பேலன்ஸ் என்ன இருக்கும் 1 இருக்குங்களா. அது அப்படியே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எடுத்துருங்க 1/3 இயர்ஸ் 1/3 இயர்ஸுங்கிறதான் இந்த கொஷினோட ஆன்சர் ஓகேங்களா. 1/3 வருஷத்தில் 5600ங்கிறது 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எப்படி மாறி இருக்குது 6720 மாறி இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்களா. நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, எல்சிஎம் ஹெச்எஃப்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். எல்சிஎம் என்னன்றதை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, நம்ம x³ + 1 எப்படி மாற்றிக்கலாம், a³ + b³ ஃபார்மேட்டுக்கு மாற்றிடலாங்களா. இப்போது x³ + 1ங்கிறது எப்படி மாற்றலாம், a + b × a² - ab + b² அப்படின்ற ஃபார்மேட்டுக்கு மாறும். எப்படி a³ + b³ ஃபார்முலா. ஏன்னா நமக்கு 1³ பண்ணால் 1 தான் வரும். ஸோ அப்போ அதே ஃபார்மேட்டு மாற்றிடலாங்களா. ஏங்கிறது எக்ஸ்னு வச்சுக்கிறேன், பிங்கிறத 1ன்னு வச்சுக்கிறேன் கரெக்டுங்களா. இப்போ x + 1 இப்போ a² நமக்கு x² மாறும், மைனஸ் ஏபிங்கிறது என்ன வரும் 1 × x எக்ஸ்னு மாறிடும், ப்ளஸ் b² என்ன வரும் 1² பண்ணால் 1 தானே மாறும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க x² - 1² கொடுத்துருக்காங்க. அதை எப்படி வரும் a² - b² ஃபார்மேட்டுக்கு இருக்குங்களா. அதை எப்படி எழுதலாம் a + b × a - bங்கிற ஃபார்மேட்டுக்கு எழுதலாங்களா. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க x² - 1² ஸ்கொயர் பண்ணால் 1 தான் கிடைக்கும். இப்போ ஏங்கிறது 1 ஏங்கிறது வந்து x, பிங்கிறது வந்து 1. அப்போ எப்படி எழுதலாம் x + 1 × x - 1 எழுதுறாங்களா, x + 1 × x - 1. தேர்ட் டைம் என்ன கொடுத்துருக்காங்க x + 1² கொடுத்துருக்காங்க. இப்போ 3 டேமோட எல்சிஎம் என்னென்னு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்சிஎம் என்னென்னு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள் x + 1² x + 1 x + 1 இருக்குது. அப்போ எப்படி எடுத்துக்கலாம் x + 1² ஹையஸ்ட் பவர், அதுதான் வரும். நெக்ஸ்ட்டு மீதி எந்த டைமே காமனாக இல்லை, காமனாக இல்லாத டைமை அப்படியே எழுதிடலாம் x - 1 × x² - x + 1 அப்படிங்கிறது தான் இந்த கொஷினோட எல்சிஎம். காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும், காமனாக இல்லாத டேர்மை எல்சிஎம்மில் கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ நமக்கு எந்த ஆப்ஷன் டிங்கிறது கரெக்டாக இருக்குது. x + 1² × x - 1 x² - x + 1 ஆப்ஷன் டிங்கிறது நமக்கு கரெக்டாக இருக்குது ஓகேங்களா, கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா நம்ம ஏபியிலேருந்து ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. 2, -2 -4 -6 அப் டு -100 வரைக்கும் ஒரு இருக்க சீரீஸில் கடைசியிலேருந்து 12வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. கடைசியிலேருந்து 12வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்போது மொத்தம் நமக்கு எவ்வளோ உறுப்பு இருந்திருக்கும் 2 2 ஆட் ஆகிட்டு போயிருக்கு. 50 2ஆல் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும் 100ன்னு கிடைக்குங்களா. அப்போது நமக்கு டிஃப்ரென்ஸ் என்ன 2 -50 மொத்தம் -50 உறுப்பு இருக்குது. மொத்தம் 50 உறுப்பு இருக்குது. -2ஆல் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 100ங்கிறது ஆன்சராக கிடைக்குது. அப்போ 40வது உறுப்பு என்ன கிடைக்கும் 40 2ஆல் பெருக்குனா என்னென்னு வரும் 80ன்னு வருங்களா. 40னா 10 குறைஞ்சிருச்சு கரெக்டுங்களா, 10 குறைஞ்சிருச்சு, அதாவது 11 வந்திருக்கும் கரெக்டாக 50வது உறுப்பு 1, 40வது உறுப்பு வரைக்கும் 10. 0லேருந்து 10 40 வரைக்கும், அதாவது 1லேருந்து 10 வரைக்கும் 10 வரைக்கும் நமக்கு 10ன்னு வருங்க. நமக்கு இங்கே 50ன்னு இருக்குது. அப்போ 50ஐயும் கன்சிடர் பண்ணும்போது 11 உறுப்பு கரெக்டுங்களா, 11 உறுப்பு. 39வது உறுப்பு என்ன வரும் 39வது உறுப்பு வந்து 78ன்னு வருங்களா. 39ங்கிறது நமக்கு எத்தனாவது டேர்மு லாஸ்ட்லேருந்து 12வது டேர்மு. அப்போது 39வது உறுப்பு என்ன -78 புரிஞ்சுங்களா. நமக்கு மொத்தம் 50 உறுப்பை 2 காமன் டேர்ம் வந்து 2, ஏன்னா 2 ஆட் ஆகிட்டே போயிருக்கு. 50ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து -100ன்னு கிடைக்கிது. லாஸ்ட் டைம் கிடச்சிருச்சு. அப்போ மொத்தம் அதில் 50 உறுப்பு இருக்குது. இப்போ இதுதான் நமக்கு லாஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு டேர்ம் ஓகேங்களா. அப்போது 40வது உறுப்பு எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் நெக்ஸ்ட்டு 49 48 47 அப்படியே ரிடியூஸ் பண்ணுறப்போ இது எத்தனாவது டேர்மாக இருக்கும் 11வது டேர்மாக இருக்கும் ஓகேங்களா. இது வந்து 10வது டேர்மாக இருக்கும் ஓகேங்களா. 10வது டேர்மாக இருக்கும். 10வது டேர்ம்
மொத்தமாவது 11வது டேர்மாக இருக்கும். இதிலேருந்து ஆட் பண்ணும்போது 11வது டேர்ம், 1லேருந்து கன்சிடர் பண்ணும்போது 11வது டேர்மாக இருக்கும். இப்போ 39ங்கிறது 12வது டேர்மாக வரும். ஓகேங்களா, 1ங்கிறது 50வது டேர்ம், 40ங்கிறது 11வது டேர்ம், 39ங்கிறது 12வது டேர்ம். காமன் நம்பர் என்ன? 2. காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 2 மல்டிப்ளை பண்ணால் -78ன்னு கிடைக்கும். கடைசியிலேருந்து 39வது உறுப்பு 78ன்னு கிடைக்கும். நமக்கு ஃபஸ்ட்டு வந்து 9வது உறுப்பு, ஃபஸ்ட்டு வந்து 39வது உறுப்பு 78, லாஸ்ட்லேருந்து 12வது உறுப்பு பார்த்தீங்கன்னா 78 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா, 78 புரிஞ்சுங்களா? லாஸ்ட்லேருந்து 12வது உறுப்பு இல்லைன்னா ரிவர்ஸில் எழுதிட்டு வந்துடுங்க. 100, 98, 96, 94, 92, 90. எத்தனை உறுப்பு? 1 2 3 4 5 6. 6னா அடுத்து 6 ஆட் பண்ணும்போது 18 வரும். கரெக்டுங்களா? அடுத்த உறுப்பு வந்து 18 வரும். அதுக்கு முன்னாடி உறுப்பு 78. அப்போது 88, 86, 84, 82. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாங்களா? இங்கே ஒரு 5 உறுப்பு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 12வது உறுப்பு 78 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா, 78வது உறுப்பு வந்து -78 லாஸ்ட்லேருந்து. இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணி எழுதி கண்டுபிடிக்கலான்றதை உங்கள்கிட்ட தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். டைம் அண்ட் ஒர்க்கில் இருந்தால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு விவசாயி வந்து 144 வாத்துகளுக்கு வந்து 28 நாளைக்கு தேவையான உணவு வச்சுருக்காரு. அதில் 32 வாத்து இறந்துருச்சுன்னா அவர்கிட்ட மீதமுள்ள வாத்துக்கு எத்தனை நாளைக்கு வந்து அந்த உணவு போதுமானதாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? நமக்கு அந்த வாத்து இறக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்கும்? 144 வாத்துக்கு வந்து 28 நாளைக்கு உணவு இருந்திருக்கும் ஈக்குவல்ட்டு. ஓகேங்களா, இந்த 144 வாத்து இருந்ததில் 32 வாத்து இறந்துருச்சு, அதாவது குறைஞ்சிருச்சு. கரெக்டுங்களா? இது எத்தனை நாளைக்கு வந்து கரெக்டாக இருந்திருக்குன்றதான் கொஷின். கரெக்டுங்களா? எவ்வளோ நாளைக்கு வந்து அந்த உணவு இருந்திருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ 144 × 28, 144லேருந்து 32 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 112ன்னு கிடைக்கும். அது 112 வாத்துக்கு எவ்வளோ நாளில் அந்த உணவு போதுமானதாக இருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அந்த உணவு வந்து எவ்வளோ நாளைக்கு போதுமானதாக இருக்கும்? 2ஆல் அடிக்கிறேன். 56 2 வந்து 56 2 நமக்கு 112ன்னு கிடைக்கும். 14 2 நமக்கு 14 2 28, 7 2 14. ஓகேங்களா, 7 2 14 இல்லைன்னா 7ஆல் அடிக்கிறேன். 7 14, 8 56, 7 14, 8 56. இங்கே 2 இருக்குது. இப்போ 2ஆல் அடிக்கிறேன். 1 2 4 2 8. ஓகேங்களா, 1 2 4 2 8. சிம்பிளாக 4ஆல் டிவைட் பண்ணிடலாம். 1 4 4, 3 12, 6 24. அப்போது அந்த 112 வாத்துக்கு எவ்வளோ நாளைக்கு அந்த உணவு போதுமானதாக இருந்திருக்கும்? 36 நாளைக்கு அந்த உணவு போதுமானதாக இருந்திருக்கும். ஓகேங்களா, 144யும் 28யும் மல்டிப்ளை பண்ணி 112ஆல் வகுத்தோம்னா நமக்கு 36 நாள் கிடைக்குங்க. அதுதான் நமக்கு இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்களா. நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? 280 பேர் வந்து ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செஞ்சாங்கன்னா 1400 பேர் எத்தனை முறை பயணம் செஞ்சுருப்பாங்கிறதா கொஷின். இப்போ 2 ட்ரிப்புக்கு வந்து 280 பேர் போயிருப்பாங்கன்னா 1400 ட்ரிப்புக்கு எவ்வளோ பேர்னு தெரியாது, எக்ஸ் பேர் போயிருப்பாங்க. 0 0 கட் பண்ணிடுறேன். ஒரு 2 14, 2 14 28, 10 14 140, 2 2 சிம்பிளை பண்ணிடுறேன். இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 10 ட்ரிப் அடிச்சிருந்தா 1400 பேர் வந்து அதில் வந்து பயணம் செஞ்சுருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 16,800 தொகை இருக்கிறது வந்து 6% 1/4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 9 மாதங்களுக்கு தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 6 1/4 எப்படி எழுதலாம்? 25/4ன்னு எழுதலாங்களா? ஓகேங்களா, நமக்கு மந்தில் கொடுத்துருக்காங்க. அதை இயருக்கு கால்குலேட் பண்ணோம்னா 12ஆல் வகுக்கணும். எதுக்கு? நமக்கு ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். அடித்தா என்ன வரும்? 3 9, 4 12. அப்போது 25/4யும் 3/4யும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கிடைக்குங்களா? மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 25 × 3 75 டிவைடட் பை 4 × 4 16. இது நமக்கு 75/16ங்கிறது எதோட பர்சன்டேஜ்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ். இப்போ நமக்கு 100%க்கு பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 16,800. 75/4 16%க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் என்னங்கிறது தான் கொஷின். 2 0க்கு 2 0 கட் பண்ணிடுறேன். டைரெக்டாக
75/16 16 46 16 168 மல்டிப்ளை பண்ணால் அதான் ஆன்சர். 75/16 168 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் என்னென்னு கிடைக்கும். ஓகேங்களா, நான் 4ஆல் அடிக்கிறேன். 4 16 42 நாளாக நமக்கு 162 கிடைக்கும். 2ஆல் சிம்பிளை பண்ணுறேன். 2 × 2 4 21 42ன்னு கிடைக்கும். 75யும் 21யும் மல்டிப்ளை பண்ணுறேன். 75யும் 21யும் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் வகுக்கிறேன். 75யும் 21யும் மல்டிப்ளை பண்ணால் 1575ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் வகுக்கணும். ஏன்னா டிவிஷனில் 2 இருந்துச்சு. 7 2 14 மீதி 1, 8 2 16 மீதி 1, 7 2 14 மீதி 1 இருக்கும். நான் இங்கே புள்ளி வச்சு 0 சேர்த்தனா 10 ஆயிரும். 2 10, அதை 2ஆல் அடித்தோம்னா 5ன்னு கிடைக்கும். அப்போ 787.5 தான் இந்த கொஷினோட தனி வட்டியாக இருக்கும். ஓகேங்களா, 787.5. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். பவர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நான் 216 எப்படி எழுதலாம்? 216 வந்து 2 cube × 3 cubeன்னு எழுதலாங்களா? 216 வந்து 2 cube × 3 cube. 2 cubeோட வேல்யூ 8, 3 cubeோட வேல்யூ 27. 27யும் 8யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு 216ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 3 x = 3 x + 2ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? இதிலேருந்து நான் என்ன பண்ணுறேன், 3 x ஆல் டிவைட் பண்ணுறேன். 3 x ஆல் ஹோல் டேமையே டிவைட் பண்ணுறேன். 3 x / 3 x. அப்போ 3 xயும் 3 xயும் கேன்சல் ஆயிரும். 3 ஸ்கொயர்டு இருக்குங்களா? 3 ஸ்கொயர்டு = 3 xயும் 3 xயும் கேன்சல் பண்ணால் 1ன்னு இருக்கும். ப்ளஸ் இங்கே இருக்க 3 x மேலே போகும்போது என்னவாகும்? 3 - xன்னு ஆகுங்களா? அப்போ 2 cube × 3 இங்கே இருக்க டிவிஷனில் இருக்கிறது வந்து மேலே போகும்போது -xன்னு மாறும். -x. ஓகேங்களா, இங்கே பாருங்கள். 2 ஸ்கொயர்டோட வேல்யூ 3 ஸ்கொயர்டோட வேல்யூ 9. 9லேருந்து இங்கே இருக்க +1 வந்து ஈக்குவல் அந்த சைடு போகும்போது -1 மாறுங்களா? இப்போ 9லேருந்து 1 போச்சுன்னா 8. கரெக்டுங்களா? 9லேருந்து 1 போச்சுன்னா 8 = 2 கியூபோட வேல்யூ வந்து நமக்கு 8 × 3 - xன்னு இருக்கும். கரெக்டுங்களா? இங்கே வந்து என்ன இருக்குது? 8 இருக்குது. இங்கே 8 இருக்குது. டிவிஷனில் போச்சுன்னா அடியாயிருங்களா? அப்போ என்ன வரும்? 1ன்னு ஆகும். = 3 - x. கரெக்டுங்களா? இப்போ 1ங்கிறத எப்படி எழுதலாம்? 3/0ன்னு எழுதலாங்களா? எனிதிங் பவர் 0 1. கரெக்டுங்களா? 3/0 = 3 - x. கரெக்டுங்களா? நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. பேஸ் 2 சேம் ஆயிடுச்சு. அப்போ ஈக்குவேட் பண்ணிடலாங்களா? 3 - x = 0. இங்கே இருக்க -x = கன்சிடர் போகும்போது +xன்னு மாறும். இப்போ 3 = x. எக்ஸோட வேல்யூ என்ன? 3. ஓகேங்களா, எக்ஸோட வேல்யூ வந்து 3ன்னு மாறிடும். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. புரியலன்னா திருப்பி லைட்டாக ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்காங்க? கூட்டு வட்டியிலேருந்து ஒரு கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். ஒரு அசலுங்கிறது கூட்டு வட்டி முறையில் 2 வருஷத்தில் வந்து எப்படி மாறி இருக்கு? 1.6 டைம்ஸ் ஆஃப் பிரின்சிபலாக மாறி இருக்குன்னு சொல்லியிருக்கிறப்போ வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது அமௌண்ட்டுங்கிறது 1.69 டைம்ஸ் ஆஃப் பிரின்சிபலாக மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நமக்கு அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா வந்து P × 1 + R/100 ஹோல் பவர் n. என்னங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாங்களா? அப்போது நமக்கு அமௌண்ட் எவ்வளோ? 1.69 டைம்ஸ் ஆஃப் பிரின்சிபல். கரெக்டுங்களா? இங்கே இருக்க மல்டிப்ளையில் இருக்க பிரின்சிபல் ஈக்குவல் இன்சைடு வரும்போது டிவிஷனில் வருங்களா? அதை டிவிஷனில் எழுதுகிறேன். = 1 + R/100 ஹோல் பவர் n. என்னங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 கொடுத்துருக்காங்க. இங்கே இப்போ பியும் கேன்சல் பண்ணிடலாம். 1.69 நான் எப்படி எழுதுகிறேன்? 169/100ன்னு எழுதுகிறேன். 169/100ன்னு எழுதுகிறேன். 169/100 எப்படி எழுதலாம்? 13/10 ஹோல் ஸ்கொயர்னு எழுதுகிறாங்களா? 13 ஸ்கொயர்டோட வேல்யூ 13 ஸ்கொயர்டோட வேல்யூ 169. 10 ஸ்கொயர்டோட வேல்யூ 100. அப்போது இங்கே பாருங்கள், இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது. அப்போ சிம்பிளாக கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்? 13/10 = 1 + R/100ன்னு எழுதிருக்கலாங்களா? இங்கே இருக்க +1 வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது -1 மாறுங்களா? இப்போ 13/10 -1. ஓகேங்களா, -1 இருக்குது. இந்த டேரெக்டாக இந்த 10 மல்டிப்ளை பண்ணிடலாங்களா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாங்களா? மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 13/10 ஆயிருங்களா? இப்போ 13 - 10/10 ஆகும். = R/100. 13லேருந்து 10 போர்ஷன் என்ன வரும்? 3/10.
10. கரெக்டுங்களா? 13லேருந்து 10 போச்சுன்னா 3, டிவிஷனில் 10 இருக்குது. இங்கே இருக்க டிவிஷனில் இருக்க 100 வந்து ஈக்குவல் இன்சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷனில் வருங்களா? இப்போ இன்ட்டு 100 ஈக்குவல் டு ஆர். ஒரு ஜீரோ கட் பண்ணிடுறேன். இப்போ 3யும் 10 மல்டிப்ளை பண்ணால் அதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 30%. 30%ங்கிறது ஆர். ஓகேங்களா? 30%ங்கிறது ஆறுன்றது கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு மரத்தோட தற்போதைய இப்போ இருக்கிற உயரம் வந்து 847 சென்டிமீட்டராக இருக்குது. அது வருஷத்துக்கு வந்து 10% வளர்ந்துச்சுன்னா 2 ஆண்டுக்கு முன்னாடி என்னவா உயரம் இருந்திருக்கும் அப்படின்றத கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணலாம், 847 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 847 எடுத்துக்கலாம். இன்ட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடின்றப்போ மேலே 100 போடுங்க, கீழே வந்து இந்த 10%ஓட 100 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண என்ன வரும், 110. 2 வருஷன்றப்போ 2 டைம் எழுதுங்க, 100/110. ஓகேங்களா? இதை சிம்பிளை பண்ணால் ஆன்சருங்க. 2 0க்கு 2 0 கட் பண்ணிட்டேன். 11 அடிக்கிறேன். 1 11 11, 7 11 77, மீதி என்ன இருக்கும், 7 ஆகும். இப்போ 77 மாறிடுச்சு. 7 11 77. திருப்பி 11 அடிக்கிறேன். 1 11 11, 7 11 77, 7 × 100 மல்டிப்ளை பண்ணால் அதுதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க உயரமாக இருக்கும், 700. அதாவது சிம்பிளாக பிரின்சிபல் என்னன்னு கேட்டிருக்காங்கங்க. ஓகேங்களா? சிம்பிளாக பிரின்சிபல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 700ன்றது இருந்திருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 2 நாணயத்தை வந்து ஒரே டைமில் சுண்டுறப்போ வெவ்வேறு முகங்கள் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2 காயினை டாஸ் பண்ணுறப்போ மொத்த ப்ராபபிலிட்டி என்ன இருக்கும், ஒரு காயினுக்கு வந்து 2 சைடு இருக்கும். எத்தனை காயின் டாஸ் பண்ணுறோம், 2 காயின் டாஸ் பண்ணுறோம். அதனால் பவரில் போட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்கொயர்டோட வேல்யூன்னு 4. இந்த 4ங்கிறது என்னது, டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்து 4. இந்த 4ல் என்னென்ன அடங்கும், நமக்கு ஒரு காயினில் வந்து ஹெட்டு விழுகலாம், செகண்ட் காயினில் ஹெட்டு விழுகலாம். ஓகேங்களா? ஒரு காயினில் ஹெட்டும் இன்னொரு காயினில் டெய்லு விழுக்கலாம். ஒரு காயினில் டெய்லும் இன்னொரு காயினில் ஹெட்டு விழுகலாம். இல்லைன்னா 2 காயின்லையுமே டெய்ல் விழுகலாம். அதுதான் இந்த 4. கரெக்டுங்களா? 4 ப்ராபபிலிட்டி, மொத்த ப்ராபபிலிட்டி கிடச்சிருச்சுங்களா? இதில் என்ன கேட்டிருக்காங்க, டிஃப்ரெண்ட் ஃபேஸ் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னென்னு கேட்டிருக்காங்க. நமக்கு டிஃப்ரெண்ட் ஃபேஸுங்கிறது என்னது, HTH அப்படிங்கிற 2 டிஃப்ரெண்ட் ஃபேஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா HHங்கிறது சேம் ஃபேஸு, TTங்கிறது சேம் ஃபேஸு. அப்போது 2 டைம் கிடச்சிருக்கு. மொத்தத்தில் எவ்வளோ, 4. 4ல் 2 ஃபேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கிடச்சிருக்கு. இதை சிம்பிளை பண்ணால் ப்ராபபிலிட்டிங்களா 1/2. 1/2ங்கிறது தான் நம்ம கேட்ட கொஷனுக்கான ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? 1/2 புரிஞ்சுங்களா? மொத்தம் நமக்கு 4 ட்ரையல் இருக்குது. அதில் நமக்கு கேட்டது வந்து என்னது, டிஃப்ரெண்ட் ஃபேஸ் கிடைக்கிறது, 2த்துலேயும் வெவ்வேறு முகங்கள் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னென்னு கேட்டிருக்காங்க, 1/2. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துலாங்களா? நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, உயரம் வந்து 2 மீட்டரும் அதோட அடிப்பரப்பு வந்து 250 கொடுத்துட்டு உருளையோட கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. உருளையோட கன அளவுக்கான ஃபார்முலா என்ன, πr²h. நமக்கு πr² தான் அடிப்பரப்பு, பேஸ் ஏரியா. கரெக்டுங்களா? ஹைட்டோட வேல்யூ 2. 250யும் 2யும் மல்டிப்ளை பண்ணால் அதுதாங்க ஆன்சர், 500 மீட்டர் க்யூப். ஏன்னா நமக்கு எல்லாத்தையும் மீட்டரில் தானே கொடுத்துருக்காங்க. மீட்டர் க்யூபுங்கிறதான் நமக்கு எதோட கன அளவு, வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, உருளையில் தான் கொடுத்துருக்காங்க. உருளையோட கன அளவு வந்து 448 பைன்னு கொடுத்துட்டு உருளையோட H 7 கொடுத்துட்டு உருளையோட வலைபரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? உருளையோட வலைபரப்புக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2πRh. 2πRhங்கிறது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேங்களா? லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கன அளவு கொடுத்துருக்காங்க. கன அளவுக்கான ஃபார்முலா என்ன, πr²h = 448π அப்படிங்கிறத அவங்களே கொடுத்துருக்காங்க, கன அளவு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 2 சைடும் பை இருக்குது, கேன்சல் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்களா H இருக்குது. அப்போது இங்கிட்ட இருக்க H = ஆன்சர் போகும்போது டிவிஷனில் போங்களா, r² = 448 டிவைடட் பை ஹச்சோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? 7ன்னு கொடுத்துருக்காங்க. 7ஆல் அடிக்கிறேன். 6 7 42, மீதி 2 28,000, 4 28. இப்போ r² வேல்யூ வந்து 64னா ஆரோட வேல்யூ என்னவாக இருக்கும், √64. √64 வெளியே இருந்து எடுத்தோம்னா 8ன்னு கிடைக்கும். இப்போ ஆரோட வேல்யூ வந்து 8. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, வலைபரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்களா, 2πRhங்கிறத ஃபார்முலா. 2 × π ஆரோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 8ன்னு கண்டுபிடிச்சோம். ஹச்சோட வேல்யூ எவ்வளோ, 7. 2πRh அப்படின்றதான் நமக்கு லேட்ரல் சர்ஃபேஸ் ஆர் கர்வ்டு சர்ஃபேஸ்
ஏரியா ஆஃப் சிலிண்டர். ஓகேங்களா, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர். 2 × 8 16, 16 × 7 112, 112 பை சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கனால சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுங்கிறது நமக்கு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டருங்கிறது இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா, இந்த கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, பியின் 2 மடங்கில் 5 குறைச்சோம்னா அதை எப்படி இயற்கணிதத்தில் எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. பியோட 2 மடங்குல இருந்து எதை கழிக்கிறோம், 2 5 குறைக்கிறோம், அவ்வளோதாங்க. 2p மைனஸ் 5ங்கிறது தான் இந்த கொஷினோட ஆன்சருங்க. ஓகேங்களா, 2p மைனஸ் 5 அப்படிங்கிறது இந்த கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். கொடுக்கப்பட்ட இலக்கங்களை ஏறு வரிசையில் அமைத்து சிறிய எண் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அரேஞ்ச் தி டிஜிட் ஆஃப் ஈச் ஆஃப் த கிவன் நம்பர் இஸ் அசெண்டிங் ஆர்டர் அண்ட் ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது 435ல் சின்ன நம்பர் எது 3, அடுத்த பெரிய நம்பர் எது 4 5, 3 4 5ன்னு எழுதிடலாம். 435. அதே மாதிரி 876 எப்படி எழுதலாம், 6 7 8ன்னு எழுதலாம். 923 2 3 9 எழுதலாம். 574 4 5 7 எழுதலாம். கொடுத்துருக்க டிஜிட்ஸை வந்து அசெண்டிங் ஆர்டர் ஏறு வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. ஏறு வரிசையில் எழுத சொல்லிட்டு சின்ன நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன நம்பரு 239. 239ங்கிறது எதை வச்சு எழுதணும், 923. 923ங்கிறது தான் இருக்கிறதுல சின்ன நம்பர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, முதல் எண் இயல் எண்களோட மதிப்பு வந்து 325 கொடுத்துட்டு 1 முதல் எண் கணங்களின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சிம்பிளாக என்ன பண்ணலாம், 325 ஸ்கொயர் பண்ணிடலாங்களா. ஓகேங்களா, 325 ஸ்கொயர் பண்ணிடலாம். இப்போது ஸ்கொயர் பண்ணால் என்ன பண்ணலாம், 5 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 25ன்னு வரும். ஓகேங்களா, 32க்கு அப்புறம் வர கன்சிக்யூட்டிவ் நம்பர் 33. 32யும் 33யும் பெருக்கணும் நமக்கு என்ன வரணும், 1056ன்னு கிடைக்குங்க. ஓகே, ஆன்சர் என்ன 10 56 25ங்கிறது தான் இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு க்யூபில் கேட்டால் சிம்பிளாக ஸ்கொயர் பண்ணிடுங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, டைம் அண்ட் ஒர்க்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 60 பேர் வந்து ஒரு மூட்டை பருத்தியை 7 நாளில் சுற்ற முடியும்னா அதே வேலையை 42 பேர் வந்து எவ்வளோ நாளில் சுற்றலாம். இப்போ 60 பேர் வந்து 7 நாளில் சுற்றுறாங்கன்னா 42 பேர் வந்து எவ்வளவு நாள் டேஸில் சுற்றுவாங்க. 7 7 6 42, 1 6 5 60. அப்போ 10 பேர் வந்து 10 நாளில் வந்து 10 நாளில் 42 பேர் வந்து அதே மூட்டையை சுற்றிருப்பாங்கன்றது இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா, சிம்பிளாக ஒரே ஸ்டெப் தான். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் இருந்தால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுவும் XYZ 3 பேர் இருக்காங்க. அவங்க தனித்தனியாக வந்து 4 6 10 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. இந்த வேலை முடித்ததுக்கு வந்து 3 பேர் சேர்ந்து வேலையை முடித்ததுக்கு வந்து 3500 வந்து வேலையை வாங்கிக்கிறாங்கன்னா தனித்தனியாக எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நான் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் எடுத்துக்கிறேன். XYZ எப்பயும் போல் என்ன பண்ணலாம், எஃபிஷியன்சியில் எடுத்துக்கலாம். 1/4 1/6 1/10. 4 6 10 கேல்சியம் என்ன எடுக்கலாம், 4 6 10க்கு வந்து எல்சிஎம் 60ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, 4 6 10 60ன்னு எடுத்துக்கலாம். அப்போது 4 வந்து 60ன்னு மாற்றணும், எதால் மல்டிப்ளை பண்ணணும், 15ஆல் மல்டிப்ளை பண்ணுங்களா. அப்போது மேலே 15ன்னு மாறுங்களா. அப்போது சிம்பிளாக 15 இஸ்ட்டு 6 60ன்னு மாற்றினா 10ஆல் மல்டிப்ளை பண்ணும், அதே நம்பரால் மேலே மல்டிப்ளை பண்ணால் 10ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா, 15:10. அப்போது 1/10 60ன்னு மாற்றினா 6ஆல் மல்டிப்ளை பண்ணும் 6. அப்போது சிம்பிளாக 15:10:6ங்கிறது எஃபிஷியன்சி திறனோட விகிதம். ஓகேங்களா, இது 3 பேர் சேர்ந்து செஞ்ச வேலைக்கான கூலி எவ்வளோ வாங்குறாங்க, 3100 ரூபா. அப்போ 3 பேரோட ரேஷியோ எவ்வளோ, 15 + 10 + 6 31 வருங்களா. 15 + 10 25, 25 + 6 31. மொத்த ரேஷியோ வந்து 31. அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்காங்க, 3100 ரூபாய் வாங்கியிருக்காங்க. இதை சிம்பிளை பண்ண என்ன வரும், ஒரு 31 100 31 3100. நமக்கு தனித்தனியாக வந்து கேட்டிருக்காங்க. நமக்கு ஏவோட ரேஷியோ எவ்வளோ கிடச்சிச்சு, 15. சிம்பிளாக என்ன பண்ணலாம், 15ஓட 100 பெருக்குன்னா நமக்கு யார் கிடைக்கும், எக்ஸோட வேலை கிடைக்குங்களா. இப்போ 15 2 0 சேர்த்துக்குங்க. ஒய்க்கு என்ன கிடைக்கும், இந்த இடத்துல ஒய் மாறுங்களா. ஒய்யோட ரேஷியோ வந்து 10ன்னு கண்டுபிடிச்சோம். 10 × 100 1000 கிடைக்கும். அதே மாதிரி இசட்டோட ரேஷியோ எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 6ன்னு பார்த்தோங்களா. இப்போ 6ஓட ரேஷியோ × 100 600. அவ்வளோதாங்க ஆன்சரு.
1500:1000:600ங்கிறதா இந்த கொஷினோட ஆன்சர். புரியுதுங்களா? தனித்தனியான கூலி எக்ஸ்ன்றவர் 1500 ரூபா, ஒய்ன்றவர் 1000 ரூபா, இசட்ன்றவர் 600 ரூபா வந்து பெற்றிருப்பாங்க. மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3100 ரூபா கிடைக்கும். 3100 தான் 3 பேர் சேர்ந்து செஞ்சுக்க கூலிக்கான சம்பளம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்களா? நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு எட்டாம் வகுப்பில் வந்து ஒரு கணித மன்றத்தில் வந்து MATHன்ற 4 பேர் ஒரு உறுப்பினர்களாக இருக்காங்க. அதில் வந்து கீழே ஒரு 2 கொஷின் கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து தலைவரை எப்படி சேர்ந்திருப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போது மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்களா? இந்த 4 பேரில் இருந்து தான் ஒருத்தர் தலைவர் ஆவார். கரெக்டுங்களா? அப்போது எத்தனை வாய்ப்பு இருக்கும்? 4 வாய்ப்பு இருக்கும். கணித மன்ற தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ? மொத்த வாய்ப்பு ஏன்னா 4, மொத்தமே இருக்கிறது 4 பேர். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? லீடரையும் அசிஸ்டன்ட் லீடரையும் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. மொத்தம் 4 பேரில் இருந்து ஒருத்தர் வந்து தலைவர் ஆவார். 4 பேரில் ஒருத்தர் போயிட்டாருன்னா யார்? எத்தனை பேர் இருப்பாங்க? 3 பேர் இருப்பாங்களா? அப்போ 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் அத்தனை வாய்ப்புகள் இருக்குங்க. 12 வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? 4ல் ஒரு பேர் வந்து தலைவராக இருப்பார். ஒருத்தர் தலைவர் ஆகிட்டாருன்னா மீதி எத்தனை பேர் இருப்பாங்க? 3 பேர் இருப்பாங்க. அந்த 3 பேரில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து அசிஸ்டன்ட் லீடராக இருப்பாங்க. 2த்தையும் மல்டிப்ளை பண்ணுறது தான் டோட்டல் நம்பர் ஆஃப் வாய்ப்புகள். அந்த வாய்ப்புகள் ஓகேங்களா? 4,12ங்கிறது இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா? 4,12. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு 30 பேர் இருக்காங்க. ஒரு வயலில் 15 நாளில் அறுவடை செய்கிறாங்கன்னா 20 பேர் வந்து அந்த வயலில் எவ்வளோ நாளில் அறுவடை செஞ்சுருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, டைம் அண்ட் ஒர்க்கில் தான் கொடுத்துருக்காங்க. 30 பேர் வந்து 15 நாளில் அறுவடை செஞ்சாங்கன்னா 20 பேர் வந்து எவ்வளோ நாள் டேஸில் அறுவடை செஞ்சுருப்பாங்க. சிம்பிளாக வந்து 5ஆல் அடிக்கல. 4 5 20, 3 5 15. ஓகேங்களா? 4 5 20, 3 5 15. 3 × 3 9 ஆகும். 0 இருக்கனால 0. 4ஆல் டிவைட் பண்ணிடலாங்க. ஓகேங்களா? 4ஆல் அடித்தோம்னா என்ன வரும்? 2 4 8, மீதி 1 ஆகும். 10 ஆயிருங்களா? 2 4 8 புள்ளி என்ன பேலன்ஸ் என்ன வரும்? 2 ஆகும். அதனால் இங்கே புள்ளி வச்சுட்டு 0 சேர்க்குறேன். 20 4ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். 22.5 நாளில் வந்து 20 பேர் அந்த வயலை அறுவடை செஞ்சுருப்பாங்க. 90 4ஆல் வகுத்துருங்க. ஓகேங்களா? 90 4ஆல் வகுத்தா 22.5ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 22.5ன்னு கிடைக்கும். 22.5 பேர் வந்து 22.5 நாளில் 20 பேர் வந்து அந்த வயலை அறுவடை செஞ்சுருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு மலர் படுக்கை இருக்குது. ஃபஸ்ட்டு வரிசையில் வந்து 23 பேரும், செகண்ட் வரிசையில் 21 பேரும், தேர்ட் வரிசையில் 19 பேரும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு லாஸ்ட் வரிசையில் 5 படுக்கை மலர் படுக்கை வந்து இருக்குன்னா மொத்த வரிசையோட எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டிருக்காங்க சிம்பிளாக. ஓகேங்களா? இதில் பாருங்கள், நமக்கு எவ்வளோ குறைஞ்சிட்டு வந்திருக்கு? 2 2 குறைஞ்சிட்டு வந்திருக்கு. கரெக்டுங்களா? இப்படி 2 2 காமனாக குறைஞ்சிட்டு வந்துச்சுன்னா இது ஒரு AP, அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போது எல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? என் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? நமக்கு என் தானே கேட்டிருக்காங்க. L - A/D + 1. எல்லுங்கிறது என்னது? கடைசியில் இருக்கிறது 5. ஏங்கிறது என்னது? 23. டிங்கிறது என்னது? செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட்டு டேர்மை மைனஸ் பண்ணும். இப்போ 21லேருந்து இதை மைனஸ் பண்ணணும். 23 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? 2ன்னு கிடைக்கும். அப்போ எல்லா வேல்யூ தெரிஞ்சிச்சுங்களா? நம்ம டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாங்களா? எல்லுங்கிறது எவ்வளோ? 5. ஏங்கிறது எவ்வளோ? -23. டிங்கிறது எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? -2ன்னு கண்டுபிடிச்சோம். +1 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? n கிடைக்கும். 5லேருந்து 23 போச்சுன்னா என்ன கிடைக்கும்? -18ன்னு வரும். கரெக்டுங்களா? 18லேருந்து 5 கூட்டினா 23 கிடைக்கும். அதே மாதிரி கீழே டியோட வேல்யூ -2ன்னு இருக்குது. +1 மைனஸ் கேன்சல் ஆயிரும். 2ஆல் அடிக்கும்போது 9 + 1 10. அப்போது 2 பேராக குறைஞ்சிட்டு 23லேருந்து 5 வரைக்கும் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? எத்தனை வரிசை இருந்திருக்கு? 10 வரிசை இருந்திருக்குங்க. 10ங்கிறது இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வரிசையில் வந்து 23 மலர் படுக்கையில் வந்து அடுக்கிட்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து 21, அடுத்து 19 அடுக்கிட்டு வந்திருக்காங்க. 5 வர்றப்போ எத்தனாவது நம்பராக அடுக்கியிருப்பாங்கன்னு கேட்டுறாங்க. 10வது நம்பராக அடுக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? 10வது நம்பராக அடுக்கியிருப்பாங்க. ஓகே, ஒன்று லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு பல்கலைக்கழக மாணவர்களின் கணக்கெடுப்பில் 64 பேர் மேக்ஸு, 94 பேர்
கம்ப்யூட்டர் சயின்ஸு 58 பேர் ஃபிசிக்ஸ் பாடங்களை கற்கின்றனர். அதில் வந்து 2 பாடம் கம்ப்யூட்டர் சயின்ஸு மேக்ஸு ஃபிசிக்ஸை வந்து 28 பேரும், மேக்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸை 26 பேரும் கற்றுக்குறாங்க. 3 கம்ப்யூட்டர் சயின்ஸு ஃபிசிக்ஸை வந்து 22 பேர், 3மே வந்து 14 பேர் கற்றுக்கிட்டாங்கன்னா, கணக்கெடுப்பில் கலந்து கொண்ட மாணவர்களில் ஒரு பாடத்தை மட்டும் கற்றுக்கிட்ட மாணவர்களோட மொத்த எண்ணிக்கை என்னென்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நமக்கு மொத்த மேக்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். மேக்ஸ் வந்து மொத்தம் 64 பேர் கரெக்டுங்களா. 64 பேரில் வந்து என்னவும் கலந்துருப்பாங்க, மேக்ஸ் வித் ஃபிசிக்ஸும் கலந்துருப்பாங்க, மேக்ஸ் வித்து கம்ப்யூட்டர் சயின்ஸு கலந்துருப்பாங்களா, மைனஸ் பண்ணிக்கிறோம். எதை, மேக்ஸ் வித்து ஃபிசிக்ஸ் 28 பேரையும் ப்ளஸ் மேக்ஸ் வித்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் 26 பேரையும் ஆட் பண்ணிக்கிறோம். இது மட்டும் இல்லை, இவங்களிருந்து 3த்தையுமே கற்றுக்கிட்டவங்கள மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், மொத்தம் மேக்ஸோட மதிப்பு மட்டும் கிடைக்கும். மேக்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டவங்களோட வேலை கிடைக்கும். 64 மைனஸ் 28யும் 16 ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 54. 54லேருந்து 14 மைனஸ் பண்ணால் நமக்கு 40ன்னு கிடைக்கும். இப்போ 64லேருந்து 40 மைனஸ் பண்ணால் நமக்கு 24 பேர் வந்து மேக்ஸில் இருப்பாங்க. இதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு போட்டால் இப்படி போடலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து மொத்தம் 96 பேர் இருக்காங்க. அதிலேருந்து எதை மைனஸ் பண்ணலாம் பாருங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் அப்போ மேக்ஸையும் ஃபிசிக்ஸையும் விட்டுறணும். 26 பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸையும் மேக்ஸையும் கற்றுருப்பாங்க கரெக்டுங்களா. 26 ப்ளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸையும் ஃபிசிக்ஸையும் எவ்வளோ பேர், 22 பேர். 22 மைனஸ் 3த்தையும் கற்றுக்கிட்டோம், 3த்தையும் வந்து தெரிஞ்சவங்க, 3 பாடத்தையும் படிக்கிறவங்க மைனஸ் பண்ணிடுறோம். 96லேருந்து 22 ப்ளஸ் 26 மைனஸ் 24 இதை மைனஸ் பண்ணணும். 26யும் 22 ஆட் பண்ண 48. 48லேருந்து 14 போச்சுன்னா 34ன்னு கிடைக்கும். அப்போ 96யும் 34யும் மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டு இருக்கவங்க. 96லேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 96ன்னு போட்டேன், 94 தானே கொடுத்துருக்காங்க. 94லேருந்து 34 மைனஸ் பண்ணால் நமக்கு 60ன்னு கிடைக்கும். அப்போ மேக்ஸ் வந்து ஒரு 24 பேர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 60 பேர். தனித்தனியாக நமக்கு கேட்டது மொத்தமாக கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபிசிக்ஸ் இருக்குது. ஃபிசிக்ஸ் மட்டும் தனியாக கற்றுக்கிறவங்க மொத்தம் எத்தனை பேர், 58 பேர். இந்த 58 பேரில் யாரை மைனஸ் பண்ணோம், ஃபிசிக்ஸ் மேக்ஸையும் சேர்த்து படிக்கிறவங்களையும் ப்ளஸ் ஃபிசிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்களையும் ப்ளஸ் 22. அது கூட நம்ம 3 பேரையும் 3 சப்ஜெக்ட் படிக்கிறவங்களையும் மைனஸ் பண்ணோம். 58 மைனஸ் 28யும் 22 ஆட் பண்ணால் நமக்கு 50ன்னு கிடைக்கும். 50லேருந்து 14 மைனஸ் பண்ணால் 36ன்னு கிடைக்கும். அப்போ 58லேருந்து 36 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 22ன்னு கிடைக்கும். அப்போ ஃபிசிக்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டவங்க எவ்வளோ பேர், 22 பேர் கரெக்டுங்களா. நமக்கு மேக்ஸ் மட்டும் 24 பேர் கற்றுக்கிட்டாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஒரு 60 பேர் கற்றுக்கிட்டாங்க. ஃபிசிக்ஸ் மட்டும் 22 பேர் கற்றுக்கிட்டாங்க. இந்த 3மே வந்து தனித்தனி பாடங்களை கற்றுக்கிட்ட மொத்தம் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சருங்க. ஆட் பண்ணிடலாங்களா, 6 10. இப்போ 106 பேர் வந்து இந்த தனித்தனி சப்ஜெக்டை வந்து ஒரு பாடத்தை மட்டும் கற்றுக்கிட்டு இருக்கவங்க வந்து 106 பேருங்க. ஓகேங்களா, இதோட நம்ம வீடியோ முடிஞ்சுங்க. ஓகேங்களா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம மேக்ஸ் வித் எம்எம்கே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதோட டியூரேஷன் நீங்களே பார்த்துக்கோங்க. 92 நிமிஷம் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி உழைப்பு போடணுன்னா எவ்வளோ உழைப்பு இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம மேக்ஸ் வித் எம்எம்கே இன்ஸ்டாகிராம் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 3 டெலிகிராம் பேஜ் வச்சுருக்கோம். மேக்ஸ் வித் எம்எம்கே அறம் செய்வோம் 2.1 3 டெலிகிராம் சேனல் வச்சுருக்கோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் டெஸ்ட் பேட்ச் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஃப்ரீயாக. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு 50 சம் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.